பார்வதீபதையே மகாதேவா திருநாமணி போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி காவாய் கனகத்திரகே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி வேட்டக்குடியின் வேந்தே போற்றி அற்புத கணித்த அரசே போற்றி சைவத்தின் சமயம் வேறில்லை அது சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இதனும் நான் மறை செம்பொருள் வாய்மை வைத்த திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் கொற்றார் எம் உயிர் துணையே திருத்தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் கொற்றார் எம் உயிர் துணையே நால்வர் கொற்றார் எம் உயிர் துணையே கருவுற்ற நாள் முதலாகவும் பாதமே காண்பதற்கு உருகிற்று என் உள்ளமும் நானும் கருவுற்ற நாள் முதலாகவும் பாதமே காண்பதற்கு உருகிற்று என் உள்ளமும் நானும் அடைந்து கிடந்து எய்து ஒழிந்தேன் திருவொற்றியூரா திரு ஆலவாயா திருவாரூரா திருவொற்றியூரா திருவாலவாயா திருவாரூரா ஒருவற்றில்லாமையும் கண்டு இறங்காய் ஒருவற்றில்லாமையும் கண்டு இறங்காய் கட்சியே அம்பனே. திருச்சிற்றம்பலம். வண்டிரைக்கும் மலர்கொன்றை விரிசடை மேல் வலியரவும் கண்டிரைக்கும் பிறை செல்லி காவாடி கடைக்கடங்கள் தொண்டிரைக்கு தொழிலிரைக்க துளம்பொலி நீர் சுடர்பவளம் தெண்டிரைக்கள் கொணர்ந்தெறியும் திருவேட்ட குடியாரின் திருவடிகளை வணங்கி போற்றுகின்றேன். இந்த மாசி மாதத்தினுடைய அற்புதமான ஞாயிற்றுக்கிழமைகளிலே இன்றைய தினம் மிக மிக அற்புதம் வாய்ந்த ஒரு தினம். இந்த மகா சிவராத்திரி நிறைவு பெற்று வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஞாயிற்றுக்கிழமை. எப்பொழுதும் சொல்லுவதை போல இந்த காரைக்கால் சேக்கிழார் பன்னிரு திருமுறை மன்றம் கிட்டத்தட்ட 40வது ஆண்டை நெருங்குகின்றது. வார சொற்பொழிவுகள் ஒரு மாதத்திற்கு 4, சில மாதங்களுக்கு 5 சொற்பொழிவுகள் என்று கிட்டத்தட்ட இன்றைய தினம் சரியாக சொல்ல வேண்டும் என்றால் 1608வது வார சொற்பொழிவு. என்ன ஒரு அற்புதம் பாருங்க. சில நேரங்கள்ல இந்த திருவிழா காலங்கள்ல 1-2 வாரங்கள் மாறி போகும். ஆனாலும் மாறாமல் தொடர்ந்து வரக்கூடிய 1608 இன்றைய தின வார சொற்பொழிவு. இந்த காரைக்கால் பன்னிரு சேக்கிழார் மன்றம் தன்னை அந்த இறைவு பணியிலே ஆன்மீக பணியிலே இணைத்து கொண்ட நாள் முதலாக கிட்டத்தட்ட 39 ஆண்டுகளுக்கு முன்னிருந்து இன்றைய தினம் வரையும் பார்த்தோம்னா எவ்வளவோ ஆன்மீக பணிகள் இருக்கின்றது. எவ்வளவோ பணிகள் இருக்கிறது. உழவர பணி இருக்கிறது, கும்பாபிஷேக பணி இருக்கிறது, ஆலயத்தை
தொழுது வழிபாடு செய்யக்கூடிய பணி இருக்கிறது. இப்படி நம்முடைய வாழ்க்கையில நாம பார்த்தோம்னா எல்லா நிலைகளிலும் காலையில் தொடங்கி மாலை வரை இரவு உறங்குகின்ற வரையிலும் அந்த ஆன்மீக பணியிலே ஆன்மீக சிந்தனையிலே பக்தி உணர்வோடு திளைத்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான புண்ணிய பூமியாக விளங்குவது நம்முடைய பாரத தேசம். அதிலும் குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் இந்த காரைக்கால் அப்படின்னு நாம சொல்லணும்னா இந்த காரைக்காலை உலகிலேயே செய்தவர்கள் அதுல முதன்மையானவர். காரைக்கால் பெயரை சொன்னாலே எங்கு நான் பல்வேறு இடங்களுக்கு தமிழகத்திலும் சரி வேறு மாநிலங்களிலும் சரி சில ஆசிரியர் பணிக்காக சில ஆய்வு பணிக்காக செல்லுகின்ற பொழுது என்னுடைய இந்த ஊரை பற்றி நான் காரைக்கால் அப்படின்னு சொன்ன உடனே பொதுவாக ஒரு எண்ணம் உண்டு. எல்லா இடத்துலையுமே ஒரு எண்ணம் உண்டு. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பாண்டிச்சேரி அப்படின்னு சொன்னோம்னா சற்று தொய்வு விடக்கூடிய நிலை. நீங்க புதுச்சேரியா அப்படின்னா கொஞ்சம் தயங்குவார்கள். ஆனால் புதுச்சேரியின் ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய காரைக்கால் மாவட்டம், இந்த காரைக்கால் மாவட்டத்தினுடைய பெயரை காரைக்கால் என்று சொன்னாலே அந்த புனிதம் நிறைந்த புனிதவதியாரினுடைய நினைவுதான் எல்லோருக்கும் வருகிறது. வித்தியாசத்தை பாருங்க. நம்முடைய மாநிலம் புதுச்சேரி அப்படி இருந்தாலும் அந்த புதுச்சேரிக்கே முத்தாய்ப்பாக இருந்து பெருமையை தேடி தருவது இந்த காரைக்கால் தான். அதுவும் நம்முடைய புனிதவதியார் அவர்களுக்கு காரைக்கால் அம்மையார் ஈசனுக்கே தாயாக விளங்கிய அந்த அம்மையாருடைய இந்த அரங்கத்திலே இருந்து இந்த சொற்பொழிவினை ஆற்றுவதற்கு அடியே என்ன புண்ணியம் செய்தேனோ. இந்த தொடக்கத்திலிருந்து இந்த ஆன்மீக பணியில குறிப்பாக இந்த சொற்பொழிவு என்ற ஒரு பிரிவு கிடையாது. இது எல்லாத்தையுமே இணைக்கக்கூடிய அற்புதமான ஒரு ஆன்மீக பணி. ஏன் இதற்கு நான் சொல்லணும் அப்படின்னு நினைச்சேன்னா வெறும் சொற்பொழிவு இந்த ஆன்மீகம் சார்ந்த இறை வழிபாடு சார்ந்த நாம சிந்திக்கக்கூடிய விஷயங்களிலிருந்து பல்வேறு சொற்பொழிவாளர்கள் எல்லாம் உலகம் போற்றக்கூடிய முதன்மை வாய்ந்த சொற்பொழிவாளர்கள் எல்லாம் இந்த இடத்திலே வந்து அமர்ந்து விட்டு தான் சென்றிருக்கின்றார்கள். ஆனாலும் பாருங்க இந்த ஆன்மீக பணியில ஏன் தொடர்ந்து கிட்டத்தட்ட 39 ஆண்டுகளை கடந்து 1608 சொற்பொழிவுகளை தொடர்ந்து பன்னிரு சேக்கிழார் பன்னிரு திருமுறை மன்றம் நடத்தி கொண்டிருக்கிறது என்றால் அடியேனுக்கு ஒரு சிந்தனை விழித்தது. ஏன் இந்த சொற்பொழிவின் வழி இறைவனை பற்றிய செய்திகளை எல்லாம் கேட்டுட்டோம்னா நம்மளுடைய தீவினைகள் எல்லாம் நீங்கிடுமா? நமக்கு நல்ல விஷயங்கள் எல்லாம் நமக்கு நடந்துடுமா? எல்லாமே நமக்கு கிடைத்து விடுமா என்று பலர் எண்ணுவதுண்டு. ஏன்னு கேட்டோம்னா தன்முனைப்போடு நாம் இந்த வாழ்க்கையை நகர்த்திட்டு இருக்கிறோம். அப்படி நினைக்கும் பொழுது ஒரு விஷயம் எனக்கு உடன்பட்டது. கற்றலின் கேட்டலே நன்று என்று ஒரு சொலவடை உண்டு. அதுக்குடைய விளக்கம் நாம பார்க்கும் பொழுது கற்றலின் படிப்பதை விட சில விஷயங்கள் படிக்கின்ற பொழுது நமக்கு ஐயங்கள் ஏற்படும், சந்தேகங்கள் வரும். அந்த சந்தேகங்களை நாம அதை சார்ந்த அந்த துறை சார்ந்த அந்த கருத்து தெரிந்திருக்கக்கூடியவர்களிடத்திலே நாம கேட்டோம்னா அதற்குரிய விளக்கம் நமக்கு சிறப்பாக கிடைத்துவிடும். நமக்கும் ஒரு தெளிவு ஏற்பட்டுடும். கற்றலின் கேட்டலே நன்று. நமக்கு ஏற்படும் நம்ம படிக்கும் பொழுது வரக்கூடிய அந்த ஐயங்களை அது தெரிந்தவர்களிடத்திலே கேட்டு நாம் தெளிவு பெற்றுக் கொள்கின்றோம். அது கற்றலே கேட்டலே நன்று. இன்னொரு விஷயம் உண்டு. அப்பர் பெருமான் சொல்லுவார், மருந்து வேண்டில் இவை. இந்த பிறவி பிணியை நீக்குவதற்கு மருந்து எது அப்படின்னு கேட்டீங்கன்னா அழகா அவர் பாடுவார். திருந்து தேவன்குடின்னு ஒரு ஊர். அந்த ஊர் பதிகத்துல அவரு அற்புதமாக சொல்லுவார், மருந்து வேண்டில் இவை மந்திரங்கள் இவை. இந்த பதிகத்தை பாடுகின்ற பொழுது, படிக்கின்ற பொழுது, கேட்கின்ற பொழுது இவை இவை என்று அப்பர் பெருமான் சொல்லுகிறாரே, எவை? அது என்ன? மருந்து வேண்டும். நமக்கு மருந்துனா என்ன? எது மருந்து? எதுக்கான மருந்து? ஏன் அந்த மருந்து இப்படின்னு நாம பார்க்கும் பொழுது அவர் சொல்றாரு பாருங்க,
இது மருந்து மட்டும் கிடையாது, நம்மை உய்விக்கக்கூடிய மந்திரம். நம்ம மந்திரம்னு சொன்னாலே அதற்கு ஆட்படாதவர்கள் கிடையாது இல்லையா? அது ஏதோ ஒரு மறைமுகமான விஷயங்கள் இல்லையா? அது மறைபொருள் இல்லையா? சிற்றம்பலம், அம்பலம் இல்லையா? அம்பலம் கிடையாது, அது அதுல மறைந்து இருக்கக்கூடிய ரகசியம். அந்த ரகசியம் தெரிந்துவிட்டால் அது அம்பலம். அந்த சித்தாக இருக்கக்கூடிய என்றும் நிலைபொருளாக இருக்கக்கூடிய இறைவனை பற்றிய உண்மையை நாம உணர்ந்துக்கிட்டோம்னா அது அம்பலம் ஆயிடும். எவ்வளவு அற்புதமா பெயர் வச்சிருக்காங்க பாருங்க. சித்து அம்பரம், சிதம்பரம், திரு சிற்றம்பலம். அப்படி நாம பார்க்கும் பொழுது அந்த மந்திரங்கள் இவை. எது எவை? மருந்து வேண்டிய இவை, மந்திரங்கள் இவை. இவையெல்லாம் எது அப்படின்னு கேட்கும் பொழுது புரிந்து கேட்கப்படும் புண்ணியங்கள் இவை. புண்ணியங்களும் இவை. எது புண்ணியம்? புரிந்து கேட்கப்படும். அந்த புரிந்து கேட்கக்கூடிய புண்ணியமான அந்த ஆன்மீக பணியைத்தான் காரைக்கால் சேக்கிழார் பன்னிரு திருமுறை மன்றம் கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளாக மிக சிறப்பாக நமக்காக, எங்களை போன்றவர்களுக்காக, இங்க கேட்கக்கூடியவர்களுக்காக, இந்த காலால் அங்கிருந்துமே கேட்கக்கூடிய அந்த செவிவழி கேட்கக்கூடியவர்கள் அத்துணை பேருக்கும் புண்ணியம் சேர வேண்டும் என்ற அந்த அப்பர் பெருமானுடைய அடிகளுக்கு இணங்கவே இந்த சொற்பொழிவினை வார வாரம் இது புண்ணியம் என்று ஏற்கனவே அந்த எண்ணத்தில் வந்து உதித்த காரணத்தினால்தான் இன்றைய வரையிலும் அந்த அற்புதமான அந்த ஆன்மீக பணியை சேக்கிழார் பன்னிரு திருமுறை மன்றம் நடத்தி கொண்டிருக்கின்றது. அதை நடத்துவதற்கு எப்படி ஆட்டுவித்தால் ஆரொருவர் ஆடாதாரோ, அடங்குவித்தால் ஆரொருவர் அடங்காதாரோ, காண்பித்தால் யாரொருவர் காணாதாரோ என்று அதே அப்பர் பெருமான் தன்னுடைய அனுபவ வரிகளை எல்லாம் நமக்கு தேவாரமாக பதியங்களாக அருள் செய்திருக்கிறார்கள். அப்பர் பெருமான் மட்டும் கிடையாது, இந்த 12 திருமுறைகளை அருளிய அத்துணை பெருமைக்குரிய அடியார் பெருமக்கள் 27 பேர். இந்த 27 பேர் மட்டும் கிடையாது, இந்த 63 நாயன்மார்கள் பற்றிய வரலாற்றை எல்லாம் நாம் தெரிந்து கொள்வதற்காக, நம்ம வாழ்க்கையில பின்பற்றுவதற்காக அவ்வளவு செய்திகளையும் தொகுத்து வகுத்து நமக்கு கொடுத்திருக்கிறார்களே, அத்துணை பேருமே தான். அவரவர்களுடைய வரலாற்றின் வழியிலிருந்தும் நாம் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான அவ்வளவு விஷயங்களையும் நாம் எடுத்துக்கலாம். அப்படியே 1-2 விஷயங்களை எடுத்துக்கொண்டாலே நம்முடைய இந்த பிறவி பயன் நிறைவு பெற்றுடுங்க. ஒரு அடியாருடைய வாழ்க்கையை நம்ம பின்பற்றினாலே போதும். அவர்கள் எப்படியெல்லாம் பக்தியில் திடமுடையவர்களாக, பக்தியில் ஆழ்ந்து போனவர்களாக, எப்பொழுதுமே இறை சிந்தனை உடையவர்களாக, சிவசிந்தனை உடையவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்று அந்த வரலாற்றை படிக்கின்ற பொழுதே அதனை பின்பற்றக்கூடிய எண்ணம் நமக்கு உருவாகிவிட்டால் இந்த வாழ்க்கையினுடைய வள்ளுவர் பெருமான் சொல்லுவதை போல வழியடைக்கும் கல்லாக அமைந்துவிடும். அப்படிப்பட்ட அற்புதமான இந்த ஆன்மீக பணியை, புண்ணியத்தை நாம் எல்லோரும் வருவதற்காக வாரம் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய, அதனை வழிநடத்தக்கூடிய இறைவன் இந்த நாடக மேடை. உலகமே ஒரு நாடக மேடை. அதில் நாமெல்லாம் நடிகர்கள் என்று நாம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அவர் ஆட்டுவிக்கிறாரு, நாமெல்லாம் ஆடிக்கிட்டு இருக்கிறோம். அதனால நாம் என்ன செஞ்சுக்கிறோம்? நடிகர்கள் என்று நமக்கு நாமே பெயர் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். அதனாலதான் மாணிக்கவாசகர் சொல்லுகின்ற பொழுது அழகாக சொல்லுவார், நாடகத்தால் நடியாக நடித்து நான் நடுவே, நாடகத்தால் நடிகார் போல் நடித்து நான் நடுவே, வீடகத்தே புகுந்திடுவான். அந்த இறைவனுக்கு ஒரு வீட்டை அமைத்து கொடுத்தவர் மாணிக்கவாசகர். தன்னுடைய இதயத்தில் தன்னுடைய உடம்ப ஒரு வீடாக அமைத்து அதை நமக்கு சொல்லிக் கொடுத்தவர் மாணிக்கவாசகர். இப்படி அற்புதங்கள் நிறைந்த அருளாளர்கள் எப்படியெல்லாம் தங்களுடைய வாழ்க்கையில் அந்த இறை அனுபவத்தை எல்லாம் பெற்றிருக்கிறார்கள் என்று பார்க்கின்ற பொழுது ஒரு வியக்கத்தக்க, ஒரு ஆச்சரியமான விஷயங்கள் நமக்கு வந்து உதிக்கும். அப்படி உதித்த காரணத்தினால்தான் சில விஷயங்களை ஐயா தொடர்பு கொண்டு கேட்கின்ற பொழுது, பாருங்களேன், அவர் வந்து ஆட்டிருக்கிறாரு, நாமெல்லாம் ஆடிக்கிட்டு இருக்கிறோம், வழி நடத்துகிறோம். அப்போ ஒரு சாதாரண
வழிநடத்துவதற்கே தலைவன் ஒருவன் தேவை. இன்னொரு விஷயம்லாம் நல்ல அற்புதமான செய்திகள்லாம் உண்டு. இறை அனுபவத்தில் நாம் நெருங்குகின்ற பொழுது, நாம் ஆட்படுகின்ற பொழுது இறைவன் நமக்கு உணர்த்துவான். எல்லா விஷயங்களையும் நமக்கு உணர்த்துவான். நம்முடைய சிற்றறிவு அதை கொஞ்சம் அப்படியே புறந்து மீட்டு போயிட்டே இருக்கிறோம். முற்பிறவியினுடைய பயன் திரும்பவும் அதில் நம்மை ஈடுபடுத்துகிறது. அதுதான் உண்மை. அப்படி இந்த மன்றத்தை இயக்குவதற்கு ஒரு சரியான ஆள். இறைவன் எப்பொழுதுமே சாதாரணமாக ஒரு விஷயத்தை செய்ய மாட்டார். அப்படி செய்யணும்னு சொன்னோம்னா அவர் ஆராய்ச்சி கொள்வார். அவர் பார்ப்பாரு. அவர் பார்த்த உடனே தெரிஞ்சிடும் யாராருக்கு என்னென்ன தகுதி இருக்கு, இவர் நடத்துவாரா, இவர் நகர்த்துவாரா அப்படிங்கிற விஷயம் எல்லாமே அவருக்கு தெரியும். அப்படி பார்த்து கிட்டத்தட்ட இந்த 12 திருமுறைக்கு ஒரு தொடர்ந்து தன்னுடைய பணியை தோற்றுவித்தவர் ஒருவராக இருந்தாலும் அவர் இன்னைக்கு இறைவனுடைய திருவடி நிழலில் இழைப்பாரி அவருடைய வினைப்பையினுக்கு ஏற்றவாறு ஏதோ ஒரு பிறவி எடுத்திருக்கலாம். ஆனாலும் தொடர்ந்து இந்த மன்றத்தை நடாத்தி கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான தலைவர். நாங்கள்லாம் அடிக்கடி சொல்லுவது காரைக்காலினுடைய சித்தர் என்று அழைக்கக்கூடிய அந்த தகுதியை பெற்றிருக்கக்கூடிய ஐயா தண்டாயுதபாணி ஐயா அவர்களை முதற்கண் வணங்கி மகிழ்கின்றேன். ஐயாவுக்கு வணக்கம் சொல்றோம் அப்படின்னு சொன்னா இந்த ஒரு வரியில தான் ஐயாவுக்கு வணக்கம் சொல்றோம். அதுக்கு முன்னாடி சொன்ன விஷயங்கள் எல்லாமே ஐயாவினுடைய ஆன்மீக பணியால் இறைவன் படித்தது. அப்படி அற்புதமாக இந்த மன்றத்தை தலைமை ஏற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடியவர், செயலாளராக அதற்குரிய திரு சாமிதுரை ஐயா இருக்கிற இந்த பெயரெல்லாம் நான் பார்த்தோன்னு கொஞ்சம் ஆச்சரியப்பட்டார். அதே மாதிரி இங்க அமர்ந்திருக்கக்கூடியவர்களுடைய பெயருக்கும் இந்த மண்டபத்துக்கும் மணிமண்டபத்துக்கும் ஆன்மீகத்துக்கும் நிச்சயமாக தொடர்பு இருக்கும். எல்லா வகையிலுமே பார்த்தீங்கன்னா அப்படி செயலாளராக இருந்து செயல்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய ஐயா எஸ் சாமிதுரை ஐயா அவர்களுக்கும் துணை செயலாளர் திரு வை முருகைய ராஜேந்திரன். அதுக்காக தான் சொன்ன இந்த பெயரெல்லாம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கேளுங்க. நீங்க பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான். பொருளாளர் திரு எம் பாலசுப்ரமணியம், நிறுவனர் ஐயா நினைவில் இருக்கும் ஐயாவை பற்றி தான் சொன்னேன், திரு வி குஞ்சிதபாத உதவியார் அவர்கள். மக்கள் தொடர்பாளர் திரு எஸ் அண்ணாமலை ஐயா அவர்கள். ஐயாவுடைய திருமகனார் தர்மசிவம் ஐயா அவர்கள். எல்லாமே அப்படியே பார்த்துட்டே நம்ம வந்தோம்னா அந்த இறை தொடர்பு அங்கங்க ஆட்டி வைக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது. வேறு பெயர்களை உடையவர்களாக இருந்தாலும் அது இறைவனோடு இறை பணியோடு ஆன்மீகத்தோடு தொடர்புடைய பெயராகத்தான் இருக்கும் என்பது என்னுடைய எண்ணம். அந்த வகையில் மிக அற்புதமான அவை. எவை என்று சொல்லுகின்ற பொழுது அது அற்புதமான அவை. இந்த அவையில அமர்ந்து ஒவ்வொரு வாரமும் இந்த ஆன்மீக செய்திகளை எல்லாம் எல்லாமே பழந்துன்னு கொட்ட கொட்டவங்க சொல்லுவாங்க. அப்படி எல்லாமே ஆன்மீகத்தில் கிடைத்து ஊறி போய் இருக்கிறவர்களுக்கு மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொண்டே இருக்கக்கூடிய அந்த இறைவனுடைய ஆழம், அந்த இறை கருத்துக்களினுடைய ஆழத்தை கேட்பதற்கு இது தெவிட்டாத தேன். எப்படி திருவாசகம் என்னும் தேன்னு நாம சொல்றோமோ அதுபோல அந்த இறை கருத்துக்களை, இறைவனை பற்றிய செய்திகளை எல்லாம் நம்ம கேட்கின்ற பொழுது அது என்னைக்குமே திரட்டாத தேனாக இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த வகையில மீண்டும் மீண்டும் அந்த கருத்துக்களை எல்லாம் கேட்க வந்திருக்கக்கூடிய ஆன்மீக பெரியோர்களே, சான்றோர்களே, சகோதர சகோதரிகளே, உங்கள் அத்துணை பேருக்கும் முதற்கண் என்னுடைய வணக்கத்தை சொல்லி உங்களை வணங்கி மகிழ்கின்றேன். ஐயா தொடர்பு கொண்டு கேட்கும் பொழுது இந்த தலைப்பு எனக்கு உதித்தது. எனக்கு என்று சொல்லுவதை விட அப்படி சொன்னோம்னா அது ஒரு ஆணவம் வந்துடும். எல்லா விஷயத்திலையுமே இந்த மும்மடங்களை நம்ம விட்டு ஒழிக்கணும், அதை நீக்கிடணும். விட்டு ஒழிக்கக்கூடாது, உள்ளாவே முழுவதுமாகவே அதை நீக்கிடணும். ஆணவம், கண்மம், மாயை என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொல்லுகின்ற பொழுது இந்த அடியார் பெருமக்களினுடைய பட்டியல், இந்த பட்டியலை அவர் இறைவனுடைய திருவருளாளர் பிறந்தனுடைய அந்த அடியார் வணங்காமல் இவர் மாட்டே பெருமானுக்கு நண்பனாக இருக்கிறாரு தம்பிரான் தோரணாச்சவர். நம்ம நேரடியாக தொடர்ந்து கொண்டுட்டு தானே எல்லா இடத்துலையுமே போயிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு கிடையாது. ஆனால் மற்றவர்களுக்கு உண்டு.
மாவட்ட ஆட்சியர் இருக்கிறாருன்னா மாவட்ட ஆட்சியர் எங்கள் கல்லூரிக்கு வந்தாருன்னா அவர்கிட்ட நம்ம பேசிட்டு இருக்கும்போது ஏப்பா இந்த ஆசிரியர் இந்த பேராசிரியர் மட்டும் அவருக்கு ரொம்ப தொடர்பு இருக்கு, ஒரு தொடர்புமே கிடையாது. கல்லூரிக்கு வந்த காரணத்தினால மரியாதை நிமித்தமாக ஒரு வணங்குவது உண்டு. ஆனால் பார்ப்பவர்களுக்கு எப்படி தோணும், இவர்கள் ரொம்ப பழக்கமானவர்கள் போல. அது போலதான் ஆனால் சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் பெருமானும் ரொம்ப நெருக்கமுடையவர்கள் தான். அவருடைய ஒரு திரு உருவம் தானே இவர் கைலாய மலையில் இருக்கும் பொழுது தன்னை பார்த்து எப்பொழுதுமே நம்மை பார்த்து நாமே ஆச்சரியப்படக்கூடிய விஷயங்கள் கிடையாது. மற்றவர்கள் சொல்லி தான் நம்ம தெரிஞ்சுப்போம். ஆனால் தன்னை பார்த்து ஆச்சரியப்படணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பெருமான் நமக்கு சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் வழியாக நமக்கு காட்டியிருக்கின்றார். அப்படியே அவருடைய உருவமாக வந்தவர் தானே சுந்தரமூர்த்தி சுவாமிகள். அதனால அவருக்கு அவர் தோழர் தான், தம்பிரான் தோழர் தான். ஆனாலும் பார்க்கக்கூடியவர்களுக்கு இவர் அடியார்களை எல்லாம் மதிக்கிறியே அப்படின்னு சொல்லிட்டு இறைவனை நேரடியாக வணங்க செல்லுகிறாரே அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன செஞ்சிடறாரு, இறைவனிடத்திலே கோவித்து கொண்டு வந்து விடுகிறார். எவ்வளவு பாருங்க, நம்ம யாருக்கிட்ட ரொம்ப அன்பு அதிகமாக இருக்கோ அவங்ககிட்ட தான் ரொம்ப கோச்சிப்போம். அதனால் இன்னைக்கு கோச்சிக்கிறதுலாம் அப்படி கிடையாது. இன்னைக்கு கோச்சிக்கிறதுனா தனக்கு எதுவுமே கிடைக்கலன்னு சொல்லிட்டு சாமியை திட்டிட்டு இருக்கோம், சாமியை கோச்சிட்டு வந்துட்டு இருக்கோம். கோபித்து கொண்டு கோபம் கொண்டு வருவான். அந்த கோபம் உரிமையுடைய கோபம் கிடையாது, தனக்கு கிடைக்கலையே அப்படிங்கிற அந்த மனஸ்தாபத்தால வந்த கோபம். ஆனால் அவர் பார்க்குறாரு, அடியாரை மதிக்காதவர்கள் யாராச்சும் அடியாரா இருக்க முடியுமா? முருகப்பெருமான் அடியார் இடத்துல கேட்குறாரு. நிறைய பேர் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க, திருவிளையாடலாம் அந்த படத்தில் வரும். முருகப்பெருமான் கேட்குற உலகத்திலேயே பெருசு எது, பிரபஞ்சத்திலேயே பெருசு எது அப்படின்னு கேட்கும்பொழுது அப்பையார் பதில் சொல்றார், புவனம் பெரிது. கேள்விப்பட்டிருக்கீங்க, இந்த உரையாடல் கேள்விப்பட்டிருக்கீங்க, புவனம் பெரிது. அவருடைய திருப்பி கேட்பாரு, புவனம் தான் பெரிதா? புவனம் நான்முகனுக்கு அடிமை. அப்ப நான்முகன் தான் பெரியவனா? நான்முகன் கரியமாள் உந்தியில் தோன்றியவன். ஆண்மகன் திருமாலினுடைய புக்குள்ளிருந்து தோன்றியவன். அந்த புராண வரலாறு நமக்கு தெரியும். அப்ப நான்முகன் தான் பெரியவனா? திருமால் தான். நான்முகன் கரியமாள் உந்தியில் தோன்றியவன், அதனால திருமால் தான் பெரியவனா அப்படின்னு பார்த்தோம்னா, திருமால் அலைகடலில் துயில்பவன். அலைகடல்லையே திருமால் துயிலக்கூடிய விஷயத்தை செய்கிறார் அப்படின்னு சொன்னா அலைகடல் தான் பெரியதா அப்படின்னு பார்த்தோம்னா அது பதில் சொல்லிக்கிட்டே வருவார். அப்பையார் பதில் சொல்லிட்டே வருவார். முருகப்பெருமான் கேட்கின்ற பொழுது பதில் சொல்லிட்டே வருவார். அலைகடல் தான் பெரியதா? அலைகடல் நீரை குடித்தவன் குருமுனி அகத்தியன். ஏப்பா அந்த கடலையே குடிக்கிறாரு அகத்தியம் குருமுனி அப்படின்னு சொன்னோம்னா அப்ப அகத்தியன் தான் பெரியவனா? நமக்கு ஐயப்பாடு வந்துட்டே இருப்பாரு, சந்தேகம் வந்துட்டே இருப்பாரு. அப்ப அகத்தியன் தான் பெரியவனா? அகத்தியவன் இந்த பூமியில் சிறுமண். அகத்தியன் இந்த பூமியில் சிறுமண். முதல்ல புவனத்துல தொடங்கினாரு, இப்ப பூமிக்கு நிற்கிறாரு. அப்ப பூமி தான் பெரியதா? பூமி நச்சரவின் தலையை பாரம், நச்சு அரவின் தலையை பாரம். ஏப்பா அந்த பூமியையே அந்த அரவு நச்சு அரவு விஷமுடைய பாம்புடைய தலை தாங்கிட்டு இருக்குதா, பாம்பு தாங்கிட்டு இருக்குதா? அப்ப அந்த பாம்பு நச்சரவு தான் தெரியுதா என்று கேட்டால், நச்சரவு உமையவள் கை மோதிரம். அழகா சொல்றாரு, நச்சரவு உமையவள் கை மோதிரம். அப்ப உமையவள் தான் பெரியவளா? உமையவள் ஈசனின் இதயத்துக்குள் அடக்கும். ஈசன் இதயத்துக்குள் அடக்கும். ஈசன் தான் பெரியவனா? எல்லாருக்கும் சந்தேகம் வரும்ல. அப்ப ஈசன் தான் பெரியவனா? ஈசவன் அடியாகம் உள்ளத்துள் அடக்கும். எப்படி மட்டும் முடிக்கிறார்கள். அப்படிப்பட்ட அடியவர்களுடைய பெருமையை உணராமல் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் நேரா இறைவனை போய் பார்க்கிறாரு. காரைக்கால் அம்மையார் பாடியது போல அடியார் 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 கடுமை. திருமூலரும் அதே மாதிரி அழகா பயன்படுத்துவார். அடியார் அடியனாய் நல்கிட்ட அடிமையும் கூண்டேன் அடியார் இவன் என்று அவனர்களாலே அடியானை நான் கண்டுகொண்டேனே என்று சொல்லுவார். அப்ப இறைவனுக்கு அடியவர் அடிமை, அந்த அடியவருக்கு இறைவன் அடிமை. அதனால் அடியார் பெருமையை உணராமல் இப்படியெல்லாம் செய்து கொண்டிருக்கிறாரே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் என்று மற்றவர்கள் எண்ணுகிறார்கள் அல்லவா?
அந்த எண்ணத்தை நீக்க வேண்டும் என்று விரண்மந்தர் என்ன செய்யறாரு, இறைவனிடத்துல கோபிச்சுட்டு வந்துடுறாரு. நேரா பெருமான் அடியவர்களினுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடியவர் விரண்மந்தர் உள்ளத்தில் இல்லாமலா போய்விடுவார். இவரும் அவர் கூடயே வந்துடுறார். இந்த வரலாற்று செய்தி தான் உங்களுக்கு தெரியும். சுந்தரமூர்த்தி சுவாமி உள்ள போய் பார்க்கிறாரு, அது வெற்றிடமாக இருக்கிறது. அது நமக்கு உணர்ந்து கொள்ளக்கூடிய உணர்த்தக்கூடிய விஷயங்கள் தான். இறைவன் இன்னும் நிறைவேற்றக்கூடியவன், தோற்றமும் முடிவும் இல்லாதவன், பிறப்பு இறப்பு அற்றவன். அதனால அங்க போய் உள்ள இல்லைன்னு சொன்னோம்னா அந்த இடத்துல வெற்றிடமாக இருக்கிறதே ஒழிய அந்த வெற்றிடமாக இறைவன் இருக்கிறான். வெற்றிடமும் ஒன்று தானே. அதனால அந்த வெற்றிடமுமாக இறைவன் இருக்கின்றான். இருந்தாலும் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அங்கிருந்து வர்றாரு. வெளியில வந்து அடியாரெல்லாம் மதிக்காமல், அவர் மதிக்காமலா இருப்பாரு, மதிச்சுட்டு தான் இருக்கிறாரு. ஆனாலும் சொல்றாரு பாருங்க, நான் அப்படி மதிக்காம போயிட்டேன், உங்களை நான் மதிக்கிறேன் என்று சொல்லி இறைவன்கிட்ட போய் கேட்கிறார். இப்ப நான் என்ன செய்கிறது? இறைவன் ஒரு அடியை எடுத்துக் கொடுக்கிறார். உள்ளவாழ் அந்தகரம் அடியாருக்கும் இறைவன் ஒரு அடியை எடுத்துக் கொடுக்கிறார். அதனாலதான் எங்கு சென்றாலும் நாம சொல்லுவது 100 விழுக்காடு 100% நாம சொல்லுவோம் இல்லைங்களா? இந்த 100 விழுக்காடு தமிழ் மொழியால் நாம் இந்த பிறவி பயனை நீக்கலாம். இந்த பிறவியுடைய பயன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மீண்டும் பிறவா நிலை. மீண்டும் பிறவா நிலைன்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இறைவனோடு இரண்டரை கலத்தல். அந்த பரமாத்மாவோட இந்த ஜீவாத்மா ஒன்றாக கலந்து எது பரமாத்மா எது ஜீவாத்மான்னு தெரியாம தன்னை போலவே இறைவன் நினைக்கக்கூடிய அந்த நோக்கத்தை நிறைவேற்றக்கூடியது தான் அந்த முக்தி நிலை, மீண்டும் பிறவா நிலை. அதனால இந்த பிறவி பயன் அதுதான். அப்ப அந்த பிறவி பயனை நாம அடையணும் அப்படின்னு சொன்னோம்னா, அந்த அடியவர்களினுடைய உள்ளத்துல எப்படி இறைவன் ஆட்பட்டு இருக்கிறானோ, எப்படி ஆட்படுவானோ, எப்படி அந்த ஆட்படக்கூடிய வழி வகைகளை எல்லாம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நமக்காக அவர்கள் எல்லாம் அருள் செய்திருக்கிறார்கள். இந்த பாசுரங்கள் எல்லாம், இந்த திருமுறைகள் எல்லாம். அப்படி ஒரு விஷயம் பாருங்க சான்றோர்களே, ஆண்டோர் பெருமக்களே, மெய்கண்டார் கேள்விப்பட்டிருக்க சந்தான புரவர்கள் நாவலர்ல அவர் சைவ சித்தாந்தத்தினுடைய அதுக்கு முன்னாடியே திருக்கடவுளர் உயவந்த தேவர் இவர்கள் எல்லாம் வந்து திருக்கலிட்டுப்படியார், திருமுந்தியார் இதெல்லாம் பாடியிருக்காங்க. மூன்றாவதாக இந்த மெய்கண்டார் வந்து சிவஞான போதத்தை அருள்றாரு. இது வந்து மெய்கண்ட சாத்திரங்கள்னு சொல்லுவோம். அதுக்கு முன்னாடியே தோத்திரங்கள் உண்டு சைவ சமயத்தில். சைவ சமயம் முழுமுதல் மிக சிறப்புடைய சமயம். அதனால தான் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லைன்னு நாம் வந்து போட்டி போட்டுட்டு சொல்லலை, பிரித்து சொல்லலை. மற்ற சமயங்கள் எல்லாம் சொல்லக்கூடிய அத்துணை விஷயங்களும் இதுக்குள்ள ரொம்ப சின்னதாக அப்படியே அடங்கி கிடக்கு. அவ்வளவுதான். இது மிகப்பெரியது. நம்ம எந்த இடத்துல வந்து இந்த கல்கண்டு சொல்லுவோம்ல, இந்த கல்கண்டை எந்த பகுதியில் எடுத்து நாவல வச்சாலும் இனிக்கும். அது மாதிரி சைவ சித்தாந்தத்தில் எந்த பகுதியில் நாம் கொண்டு போய் அதை தொடங்கினாலும் நம்ம வந்து இறைவனிடத்தில் கொண்டு போய் ஆட்டுவிக்கும். அதை வந்து நமக்கு வந்து தெளிவாக சொல்லுவது தான் தோத்திரங்கள். அதனால் தோத்திரம் சாத்திரம் என்று சொல்லுவாங்க. அதில் சிவஞான போதும் முதன்மையானதாக இருக்கிறது. அதை எழுதியவர் வந்து மெய்கண்டார். மெய்கண்டாருடைய அப்பா வந்து அச்சுத கலப்பாளர். இந்த வரலாறுலாம் உங்களுக்கு தெரியும். பெண்ணாகடம் அப்படிங்கிற ஊரில் பண்ருட்டியிலிருந்து ஒரு 15-13 கிலோமீட்டரில் இருக்கும் திரு பெண்ணாகடம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த பெண்ணாகடத்தில் அச்சுத கலப்பாளர் பிறக்கிறாரு. அவருக்கு குழந்தை பேர் கிடையாது. ஜாதகத்தை எடுத்துக்கொண்டு போய் காட்டுறாரு. நம்ம எப்பொழுது இருந்தாலும் நம்மளும் ஒரு சாதகமாக சொன்னோம்னா மனசு சந்தோஷப்படும். அதுதான் நம்ம ஜாதகம்னு சொல்றோம். அப்படி கொண்டு போய் ஜாதகத்தை கொண்டு போய் கொடுக்குறாரு. அதை வாங்கி பார்க்கக்கூடிய அந்த ஜாதகத்தில் அப்போ வந்து சிறப்புடையவராக கணிக்கக்கூடியவராக இருக்கக்கூடியவர் அந்த பகுதியில் அருள்நந்தி சிவம். அந்த அருள்நந்தி சிவம் என்ன செய்யறாரு, அப்படி வாங்கி பார்க்குறாரு. கட்டத்தெல்லாம் அப்படியே கால்குலேஷன் பண்ணி பார்க்குறாரு. எல்லாத்தையுமே பார்த்துட்டு, உனக்கு இந்த பிறவியில குழந்தை பேரே கிடையாது, போ கேட்டுட்டு போ. அவர் சொன்னா அப்படியே இருக்கும், கரெக்டாக கிடைப்பார். அது மாதிரி எல்லாமே இருக்குது.
யாருக்குமே அது பொய்த்து போவது கிடையாது, பொய்யானதே கிடையாது. அதனால இது எடுத்துருப்பாங்க, விழுந்ததே கிடையாது. நீங்கள் எத்தனை புண்ணிய ஸ்தலம் செஞ்சாலும் சரி, யார் அப்படி வணங்கினாலும் சரி, இந்த ஜாதகத்தின்படி உனக்கு குழந்தை பேர் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். இவர் ரொம்ப யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. ஒரு மாத காலம் வந்து யோசிச்சுட்டு இருக்கிறாரு அச்சுத காலப்பாளர். உடனே இவருக்கு ஒரு எண்ணம் தோன்றுகிறது. நேராக இங்கேருந்து கிளம்புறாரு, மனைவியை அழைச்சிக்கிட்டு அங்கேருந்து நேராக வர திருவெண்காடு வர்றாரு. ஆதி சிதம்பரம்னு பேர் திருவெண்காட்டுக்கு. அந்த வர்றாரு, வந்து அந்த குளத்துல முழுகிறார், குளிக்கிறார். 3 குளம் இருக்கும். அப்படியே சுவாமியை அப்படியே சுற்றி வர்றார், அப்படியே வணங்கிட்டு அப்படியே சுற்றி வர்றாரு. ஒரு மண்டலம் என்று சொல்லுவாங்க, ஒரு கணக்குக்காக அதையெல்லாம் குறிப்பிட்டு சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து ஒரு அளவு, எப்பொழுதுமே எல்லாத்துக்குமே ஒரு அளவு உண்டு. இப்போ மனித பிறவி அப்படின்னு சொன்னோம்னா இது கொஞ்ச காலம்தான். முன்னாடி 100 வருஷம்னு நம்ம வரையறுத்து வச்சோம். அப்புறம் 80 வருஷமா இருந்தது ஆயுள் காலம். இப்போ 60, இப்போ என்னன்னு சொல்ல முடியாத காலமாக போயிடுச்சு. எவ்வளவு என்ன எத்தனை வருஷம் நம்மளால வாழ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவே முடியல. அதனால இவர் என்ன செய்யறாரு, ஒரு மண்டலம் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா ஒரு வரையறுத்து வைத்திருப்பார்கள். அந்த வரையறை என்பது இந்த உடம்பு, இந்த உடம்பை உள்ள இருந்து இந்த உடம்பை ஆட்டிவிக்கக்கூடிய உயிர், அந்த உயிரை வழிநடத்தக்கூடிய மனம். அந்த மனம் இந்த 5 புலன்களின் வழியாக, 5 பொறிகளின் வழியாக அது அப்படியே நம்மை இயக்குகிறது. இறைவன் இயக்குகிறார், நாமெல்லாம் இயக்கிட்டு இருக்கிறோம். அப்படி இந்த உடம்பு இந்த ஒரு குறிப்பிட்ட காலம் தான். இந்த பிறவியில மனித பிறவியில அதுக்கு மாநிலமாய் பிறத்தல் இருக்கு. இந்த மனித பிறவியில நாம அந்த இறைவனுடைய திருவடியை பற்றிக்கணும். அதெல்லாம் ஒரு மாணிக்க வாசகர் சொல்லியிருக்கிற பொழுது அப்படி கூட சிக்கு என பிடித்தேன், அப்படியே கட்டியமா நான் பிடிச்சிக்கிட்டையா. சிக்கென பிடித்தேன் அம்மையே அப்பா ஒப்பிலாமணியே அன்பினில் விளைந்தாருந்தே பொய்மையை பெருக்கி பொழுதினை சுருக்கும் புழுத்தலை புலையனே தனக்கு செம்மையாய, எனக்கு செம்மையை நல்ல கதியை அளிப்பதற்காக செம்மையாய சிவபதம் அளித்த, வேற பதம்லாம் கிடையாது, தன்னோடு இணைத்துக் கொள்ளக்கூடிய அந்த பதம். சிவபதம் அளித்த செல்வமே சிவபெருமானே. மாணிக்கவாசகர் சொல்லியிருக்கிற பொழுது அந்த பதியத்தை நம்ம படித்தாலே அப்படியே நம்மை அறியாமலேயே நம்முடைய மனம் உருகும். நெக்கு நெக்கு உருகி வல்லன்பெருமான் சொல்வார்ல, அது போல எலும்பு விழும்பு தசை இசை எல்லாமே அப்படியே உருகுமா மாணிக்கவாசகருடைய திருவாசகத்தை படிக்கின்ற பொழுது. அதனாலதான் ஜியு போக்கு சொல்லுகின்ற பொழுது திருவாசகத்திற்கு உருகார், ஒரு வாசகத்திற்கும் உருக மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு போனார். அதனால செல்வமே சிவபெருமானே, செல்வமே சிவபெருமானே, செல்வமே சிவபெருமானே, யானுனை தொடர்ந்து சிக்கு என பிடித்தே எங்கு எழுந்து அருள்வது இனியே அப்படின்னு சொல்லுவார். அது போல அப்படியே நம்ம நிச்சயமா அப்படியே பிடிச்சி நமக்கு ஒரு வழி கிடைச்சிருச்சு. தத்தளிக்கக்கூடிய படகுல, அந்த கடல்ல தத்தளிக்கக்கூடிய படகுக்கு ஒரு துடுப்பு கிடைத்தது போல, அந்த துடுப்பு கிடைத்தது போல நம்ம அப்படியே எளியமா பிடிச்சிக்கிட்டு அந்த துடுப்பினுடைய துணை கொண்டு அப்படியே நாம கரையேற வேண்டும் என்றெல்லாம் நமக்கு வழிகாட்டி சென்றிருக்கிறார்கள். அப்படியே என்ன செய்யறாரு, ஒரு மண்டலம் 48 நாள் அப்படின்னு ஒரு கணக்கு வச்சிருக்கிறாங்க. இந்த உடம்பும் சரி, இந்த உள்ளமும் சரி பக்குவம் அடைவதற்கு 48 நாள் கிடையாது. பக்குவம் அடைவதற்கு அடியார்களுடைய வரலாற்றிலிருந்து அவரவர்களுடைய ஆன்ம பயனுக்கு ஏற்றவாறு அவரவர்களுடைய முக்தி பேரு அமைந்திருக்கும். அவரவர்களுடைய முக்தி பேரு அவரவர்களுடைய பக்குவ நிலைக்கு தகுந்தது போல. அப்பர் பெருமானை எடுத்துக்கிட்டோம்னா 81 வயசு, 40 வயசுலதான் அவர் தொடங்கினார். அதுவரையிலும் அவர் சொல்லும் பொழுது ரொம்ப அற்புதமா இருக்கும். நம்ம வேடிக்கையா அந்த திருமுறைகள்லாம் படிக்கும் பொழுது தான் செய்த அத்தனை விஷயங்களையும் அப்படியே மறைக்காம வெளிப்படையா சொல்லிட்டு போயிருப்பாங்க. அதுதான் சிறப்பு. கண்ணதாசன் பற்றி தான் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். மற்ற கவிஞர்கள் எல்லாம் வெளிப்படையா சொல்லியிருக்க மாட்டாங்க. கண்ணதாசன் வெளிப்படையா சொல்லக்கூடியவர். தான் செய்த தவறாக இருந்தாலும் அதை வெளிப்படையா ஒத்துக்கக்கூடியவர். ஆனா அதுக்கு முன்னாடியே பாருங்க, நம்முடைய அருளாளர்கள் எல்லாம், நாயன்மார்கள் எல்லாம் தன்னுடைய வாழ்க்கையில எல்லா விஷயங்கள் நடக்குதோ, தான் எவ்வளவு தவறுகள் செய்கின்றோமோ அந்த தவறுகளை எல்லாம் அப்படியே ஒரு சிவ அடியாராக இருக்கின்ற பொழுது எதையுமே மறைக்க மாட்டாங்க. எதையுமே மறைக்காம அப்படியே அதை பின்பற்றக்கூடியவர்களாக சொல்லக்கூடியவர்களாக இருப்பாரு. அப்படிதான் அப்பர் பெருமானுடைய முதல்
போகிறேன். அப்படி அச்சுத கலப்பாளர் அந்த குழந்தை பெறுவதற்கு உரிய அந்த ஒரு மண்டலம் அப்படின்னு குழந்தை இல்லாதவங்க குழந்தையை பெறணும் அப்படின்னு சொன்னோம்னா திருவெண்காடு போய் இப்போ வந்து சுருக்கிடுச்சு, உலகமே சுருக்கிடுச்சு, எல்லாமே நேர காலம் எல்லாமே சுருக்கிடுச்சுங்கிறதுனால ஒரு 3 நாள் 9 நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு நம்ம மருத்துவர்கிட்ட போய் குழந்தை பேர் இல்லையே அப்படின்னு கேட்கும் பொழுது மருத்துவர் வந்து அந்த ஆணையும் அந்த பெண்ணையும் கணவனையும் மனைவியையும் செக் பண்ணி பார்த்துட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய உடம்புல அந்த உயிரணுக்களினுடைய வீரியம் குறைவாக இருக்கிறது, அதுபோல பெண்ணிடத்திலையும் பார்த்துக்கிட்டு செக் பண்ணி பார்த்துட்டு ஆராய்ச்சியெல்லாம் பண்ணி பார்த்துட்டு லேப் டெஸ்ட் எல்லாம் பார்த்துட்டு அந்த உயிரணுக்களினுடைய குழந்தை பெறுவதற்குரிய அந்த XY குரோமோசோம் அப்படின்னு சொல்லுவோம், அதனுடைய வீரியம் குறைவாக இருக்கிறதுனால குழந்தை பெறுவது இன்னைக்கு நிறைய செயற்கை முறையில் குழந்தை தரிக்கக்கூடிய மையங்கள்லாம் மருத்துவத்தில் வந்துடுச்சு. அதெல்லாம் சரியாகவே இருக்காது. அப்படி தடுத்தாலும் அதனுடைய குழந்தைகளுடைய வளர்ப்பு நிலையிலும் சரி எல்லா வகையிலுமே அது வந்து இந்த இயற்கைக்கு மாறானதாக இருக்கும். நம்ம இயற்கையாக நமக்கு வழிகளை எல்லாம் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். அப்படியே அந்த ஆலயத்தை சுற்றி அப்படியே நாம் வருகின்ற பொழுது அந்த இயற்கையான காற்றை அந்த அரச மரத்தடியில் அமர்ந்து அந்த அரச மரத்தை சுற்றி வருகின்ற பொழுது அந்த காற்றெல்லாம் இந்த உடம்புக்குள்ள இயற்கையாக சென்று நம்முடைய அந்த உயிரணுக்களினுடைய சதவிகிதத்தை உயர்த்தும். அப்படி ஒரு 48 நாள் அந்த இது செய்தோம்னா அந்த திருவெண்காட்டில் போயிட்டு அந்த பதிகத்தை படித்தோம்னா படிக்கணும், அந்த பதிகத்தையும் படிக்கணும், இந்த வழிபாட்டு முறையையும் நாம் செய்யணும். இப்படி ஒரு மண்டலங்கள் செய்தோம்னா அதற்குள்ள இந்த உடம்புல ஆணும் பெண்ணும் கணவனும் மனைவியும் சேர்ந்து செய்கின்ற பொழுது நல்ல குழந்தை பேரு உண்டாவதற்குரிய வாய்ப்பு 100% உண்டு. அதனால இவர் என்ன செய்யறாரு, அச்சுத கலப்பாளர் தன்னுடைய மனைவியை அழைச்சிக்கிட்டு அந்த போறாரு திருவெண்காட்டில். அதே மாதிரி ஒரு வாரம் அப்படியே குளிச்சுட்டு சாமியெல்லாம் குளிச்சுட்டு அப்படியே வராரு. சிவபெருமான் பார்க்கிறாரு, என்னடா இவர் ஜாதகத்துல தான் வந்து குழந்தை பேரே இல்லையே, இவன் ஏன் முட்டாள்தனமா இங்க வந்து நம்மளை சுத்திக்கிட்டு இருக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முனிவர் வேஷத்துல ஒரு அடியார் வேஷத்துல தோன்றி ஐயா அச்சுத கலப்பாளர் நீங்க தானே அப்படிங்கிறாரு. இவர் மனம் வந்துட்டு இருக்கிறாரு, எதுக்கு வந்து அச்சுத கலப்பாளர் நீங்க தானே அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. ஆமா நாங்களா, நீங்க சொல்லுங்க ஐயா அப்படின்னு இவர் அடியார் குலத்துல வர்றதுனால கேட்கிறாரு. இல்ல உன் ஜாதகத்துல தான் வந்து குழந்தை பேரே இல்லையே, நீ எதுக்கு தேவையில்லாம இங்க வந்து சுத்திக்கிட்டு இருக்கிற, அச்சுத கலப்பாளர் யோசிக்கல, உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு இவர் கேட்கல. ஐயா நீங்க சொல்றதுலாம் சரிதான், எனக்கு குழந்தை பேர் கிடையாது, ஜாதகத்துல இருக்குது, கணிச்ச அனுமதி சொல்லுவோம் அப்படிதான் சொல்லியிருக்கிறாரு. ஆனாலும் இந்த திருஞான சம்பந்தர்னு ஒருத்தர் இருக்கிறார், அவரு அந்த 6ஆம் நூற்றாண்டுல இந்த திருவெண்காட்டுக்கு வந்து ஒரு பதிகம் பாடி போயிருக்கிறார். 8 பதிகம் பாடி இருக்கிறாரு. அதுல ஒரு பதிகம், அந்த பதிகம் கண்காட்டும் முதலானும் கனல்காட்டும் கையானும் சிவபெருமானுடைய தோற்றப்படிவ இதை விட எளிமையாக சொல்ல முடியாது. நடைக்கிழமையை சொல்லுகின்ற பொழுது அகத்தோற்றத்தையும் சொல்லுவார், புறத்தோற்றத்தையும் சொல்லுவார். ஏன்னா அகத்தால் உணர்ந்தவர்கள், அதனால தான் இந்த ஊன் பொதியை நீக்கினவர் நடைக்கிழமையார். அதனால முதல்ல நமக்கு புரியாதுன்னு சொல்லிட்டு அந்த உருவத்தை எல்லாம் புறத்தோற்றத்தை எல்லாம் சொல்லுவாரு. அதுக்கப்புறம் அகத்தோற்றத்தை சொல்லி காண்பார்க்கு காணலாகும் தன்மையை கேட்டுட்டே இருப்பான். நீங்க எப்படி சாமியை பார்த்தீங்க, மாம்பழம்லாம் வாங்கினீங்களாம்ல, எப்படி வாங்கினீங்க, 2 தடவை 3 தடவைலாம் வாங்கினீங்களாம்ல எப்படின்னு கேட்கிறவங்கள்ட்ட அவர் எப்படி பார்த்து சொன்னீங்கன்னா நானும் கேட்டு வாங்கணும் அப்படின்னு கேட்கக்கூடியவர்கள்ட்டெல்லாம் இவர் எப்படி சொல்றாரு, யாராவது எந்தெந்த உருவத்துல பார்க்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அந்தந்த உருவத்துல அவர் தோன்றுவார். நம்ம புற உருவத்துல திரைச்சந்திரன் வைத்திருப்பதை போல, கங்கை சூடியிருப்பதை போல, விழுந்த சடையை உடையவராக மான் மழு சூளம் தீ இவற்றையெல்லாம் ஏந்திய கையராக இருக்கக்கூடியவர் என்று நாம பார்த்தோம்னா அப்படிதான் ஒரு காட்சி தருவார் நமக்கு. அகமும் அன்பு வைத்துக் கொண்டு பார்க்கின்ற பொழுது அந்த பக்தியின் விளைவாக தோன்றக்கூடிய ஒளி வடிவமாகவும் அவர் தோன்றுவார். அப்படி காண்பவர்களுக்கு அப்படி, ஞானத்தால் காண்பவருக்கு ஞானத்தால், யோகத்தால் காண்பவருக்கு யோகத்தால், சரியாய் கொண்டு செய்பவர்களுக்கு அந்த சரீரத்தாலும் இதுபோல யோகத்தாலும் கிரியையாலும் இப்படி எல்லாவற்றிலுமாக இறைவனை நினைந்து வழிபடுகின்ற பொழுது அந்த வழியிலே நமக்கு காட்சி தருவார். சரி, அதெல்லாம் அப்படியே இருக்கு.
இவர் வந்து இப்போ சொல்றாரு, இவர் கேட்கிறாரு, அவர் குழந்தை பெறுகிறேன்னா இவர் சொல்றாரு. உடனே இந்த திருஞான சம்பந்தர்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் வந்து இந்த பதிகத்தை பாடணும்னா அதெல்லாம் தோற்றப்படிலாம் அழகா சொல்றாங்க. கண்டாட்டு முதலான அந்த அறிவுக்கண். மகா சிவராத்திரி ஐயா சான்றோர்களே, நம்ம பூவம் சித்திநாத சுவாமி கோயிலில் ஒரு பட்டிமன்றம் நடத்தணும். அந்த பட்டிமன்றத்தில் ஒரு சகோதரியார் பேசினாங்க, சிவபெருமானுக்கு எத்தனை கண்? எம்மன் நமக்கு தெரிஞ்சு படித்ததுல 3 கண்ணு, 2 கண்ணு தெரியும், நெற்றி கண்ணு ஒன்று இருக்கும். அதில் அதெல்லாம் தான் வந்து நக்கீரெல்லாம் அந்த மதுரையில் அவருடைய ஆணவத்தை எல்லாம் எரிச்சு அடித்தாரு ஒழிச்சாரு அப்படின்னு சொன்னாங்க. இல்லைங்கய்யா, நீங்கள் சொல்கிறது தப்புங்கய்யா அப்படின்னு அவங்க சொன்னாங்க. கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்குது. சில விஷயங்கள்லாம் சிந்தித்து பார்க்கும்போது இறைவனுடைய அற்புதத்தை நம்ம வந்து உணரக்கூடிய வகையில் நம்ம நினச்சிக்கிறோம். 3 கண்ணு தானே எனக்கு தெரிஞ்சு அப்படின்னு. இல்லைங்கய்யா, அதில் 3 கண்ணில் 1.5 கண்ணு அம்பாளுக்கு அப்படின்னு சொன்னாங்க. யோசிச்சு பார்க்கும்போது ஆமாம், உமை ஒரு பாகன், அர்த்தநாரீஸ்வரர். அதனால் சரி 1.5 கண்ணு அம்பாளுக்கு உரியது தான். அப்போ சிவபெருமான் 1.5 கண்ணோட தான் திரிகிறாரா? ஏன்னா அவர் சுடலையில் தெரிப்பவர், பிச்சாண்டவராக தெரிப்பவர், அகோரியாக தெரிப்பவர், புறம் தெரிந்த அவர் மாணிக்கவாசகர் எப்படியெல்லாம் வந்து நமக்கு வந்து துணை செய்கிறாரு பாருங்க. வந்து நீங்கள் இப்படிலாம் திரிகிறாரு சிவபெருமானியே சொல்றீங்கள அப்படின்னு கேட்டா மாணிக்கவாசகர் சொல்றாரு, புறம் தெரிந்த செல்வமே சிவபெருமானே யானை தொடர்ந்து சிக்கனம் பிடித்தே அருள்வதியே அப்படி தெரியக்கூடியவர். அப்போ 1.5 கண்ணோட தான் தெரிகிறாரா சுவாமி? இல்லையா, அதுல ஒரு கண்ணு, அந்த 1.5 கண்ணுல ஒரு கண்ணு இந்த காலகட்டத்தில் திண்ணன்னு ஒருத்தவர், அவர் வந்து ஒரு வேடர். அந்த வரலாறு தெரியும். அந்த திண்ணன் வந்து ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா யோசிச்சு பார்க்குறீங்க. இன்னைக்கு நிறைய பேர் கேட்பாங்க, நீங்கள் வந்து ஆன்மீகத்தில் இந்த நாயன்மார்கள் வரலாறு சொல்கிறீங்களா, நடத்துறீங்களா, சொற்பொழிவுலாம் பேசுகிறீங்களா? நான் ஒரு நான் கேட்குறேன், அதுக்கு சரியாக பதில் சொல்ல முடியுமா? நிறைய பேர்கிட்ட கேட்டுட்டேன், உங்கள்கிட்ட கேட்குறேன், உங்களுக்கு சொல்ல முடியுமான்னு பாருங்க. சரி சொல்லுங்கள். இறைவனை நினைத்தேன். சைவ சமயத்தில் வந்து சைவம் அசைவம்னு உண்டு. நீங்கள் மற்ற அடியார்கள்லாம் பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக பார்த்தோம்னா அடியார்களுக்கு உணவு படைக்கிறதுல சைவ உணவாக தான் படைக்கிறாங்க. நம்ம சிறுத்தொண்டர் அந்த இடத்துல தான் அவர்கிட்ட மட்டும்தான் அவர் பிள்ளைகளை கேட்டார். அடுத்தது கண்ணப்பர் சுவாமிக்கு வந்து பன்றிக்கறியை படைக்கிறாரு. அப்போ நான் வந்து சாப்பிடலாம்ல, சாப்பிட்டுட்டு சாமியை கும்பிடலாம்ல, எந்த தவறும் கிடையாது, சாப்பிட்டுட்டே சாமியை கும்பிட்டு ஒன்றும் தவறு இல்லை அப்படின்னு அப்படி சொல்லிட்டு போயிட்டா எப்படி தம்பி? அப்போ பன்றிக்கறியை சாப்பிட்டாலும் மாமிசத்தை சாப்பிட்டாலும் இறைவன் அருள்பாலிப்பார் தானே அப்படின்னு அவர் கேட்டார். ஐயா, ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன், புரியுதான்னு பாருங்க. அவர் கண்ணப்ப நாயனார் அவர் மாமிசத்தை வந்து பன்றிக்கறியை சுவை பார்த்து பதம் பார்த்து தனக்கு எப்படி பிடிக்குமோ அதுபோல இறைவனை அவர் பாவிக்கிறார். தனக்கு என்னென்ன பிடிக்குமோ அதை இறைவனுக்கு தானே நம்ம சுட்டி பார்க்கிறோம், அந்த பாவனை செய்யணும். நாம் பயன்படுத்துகிற பொருட்களை இறைவனுக்கு ஆபரணங்களாக நாம் எதை ஆபரணமாக பயன்படுத்துகிறோமோ அதை இறைவனுக்கு, நாம் எதை ஆடையாக பயன்படுத்துகிறோமோ அதில் சிறப்புன்னு சொல்லி உயர்வுன்னு சொல்லி அதை நாம் இறைவனுக்கு, எதை உண்கின்றோமோ அதை இறைவனுக்கு படைக்கின்றோம். எதை ஆயுதமாக நமக்கு பயன்படுகிறதோ அதுவெல்லாம் இறைவனுக்கும் ஆயுதமாக நாம் பயன்படுத்துகிறோம். காண்பவையெல்லாம் அப்படியே நாம் கொடுத்து இறைவனை நாம் உயர்த்தி பார்க்கணும். அப்படி இருக்கும்போது இவர் சுவை பார்த்துதானே இறைவனுக்கெல்லாம் படைக்கிறாரு. அப்போ அதனால தானே அந்த அருள் பாலிக்கிறாரு கண்ணப்ப நாயகருக்கு. இல்லை, அவருடைய தொழில் வேட்டையாடுவது திண்ணனுடைய தொழில், அந்த மாமிசத்தை சாப்பிடுவது அவருடைய தொழில். ஆனாலும் அந்த பக்திங்கிறது எந்த இடத்துல திளைத்து இருக்கிறது அப்படின்னு கேட்டோம்னா, இவர் அந்த 6 நாள் 5 நாள் இப்படி பணி செய்கிறாரு, சிவப்பணி செய்கிறாரு, அபிஷேகம் பண்ணுறாரு. இவருக்கு தெரிஞ்ச அபிஷேகம், இவருக்கு தெரிஞ்ச படையல் எல்லாமே பண்ணுறாரு. 6வது நாள் அந்த சிவாச்சாரியார் வந்து கேட்கின்ற பொழுது அந்த சிவாச்சாரியாருக்கு மட்டும் உணர்த்துவதற்காக மட்டும் கிடையாது, நாமெல்லாம் அதனுடைய சூட்சுமத்தை உணர்ந்து கொள்ளணுங்கிறதுக்காக இந்த வரலாற்றை உலகறிய செய்கிறார்.
செய்கிறார் பெருமான். சிவபெருமான் உலகறிய செய்கிறார். அப்படி உலகறிய செய்கின்ற பொழுது இவர் செய்ய போறாரு, தன்னுடைய வலது கண்ணிலிருந்து உதிரத்தை கொடுக்கிறார். அப்ப திண்ணன் கொஞ்சம் கூட யோசிக்கல. அந்த பக்தி மட்டும்தான் இருக்குது. எல்லாருக்குமே பக்தி இருக்கும். அதை அழகா நாமளும் போதும். ஐயா அவரு சொல்லுவார், அவர் ஐயா பேரு நாமல் சாரம் ரொம்ப அழகா சொல்லுவார். எல்லாருக்கும் இருக்கிறது பக்தி. ஆனா அந்த கண்ணப்ப நாயனாரிடம் இருந்தது பக்தியினுடைய திடம். பக்தி வேற, திடமான பக்திங்கிறது வேற அப்படின்னு அவர் அழகா சொல்லுவார். அதுபோல அந்த கண்ணப்ப நாயனாரிடம் இருந்தது திடமான ஆழ்ந்த பக்தின்னு நம்ம சொல்றோம்ல, அதுதான் திடமான பக்தி இருந்தது. எல்லாமே இறைவன் அருளியது, எல்லாமே இறைவன் கொடுத்தது என்றால் இந்த உடம்புல இருக்கக்கூடியதும் இறைவன் கொடுத்தது. இது எனக்கு தனக்கு சொந்தம் கிடையாது. தனக்குன்னு நினைக்காம அந்த இறைவனுக்கு ஏற்பட்ட துன்பத்தை நீக்கணும் அப்படின்னு சொல்லி இது தன்னுடைய கண் என்று எண்ணாமல் அந்த இறைவனுக்கு அந்த துன்பத்தை நீக்குவதற்கு இது பயன்படுகிறது என்று சொல்லி அப்படியே பயத்து அப்பினார் அல்லவா. அதுதான் அந்த கண்ணப்ப நாயனாருடைய பக்தியினுடைய திடம். அதனால அந்த சிவபெருமானுக்கு தன்னுடைய கண்ணை எடுத்து கொடுத்ததுனால அது கண்ணப்பருடைய கண்ணு. அப்ப சிவபெருமானுக்கு அரை கண் மட்டும்தான் இருக்கிறது என்று அந்த சகோதரியார் மிக அற்புதமா சொன்னாங்க. நான் அப்படியே ஆச்சரியமா இருந்தது. நம்ம ஏதோ பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசாம சில விஷயங்களை இறைவன் உணர்த்த அதன் வழியாக நாம அது பதிவு பண்றோம் பாருங்க, அதுவும் இறைவனுடைய திருவருள். அப்ப அரை கண்ணுல நமக்கு இந்த உலகத்தையே படைத்து காத்து அருள்பாலிக்கிறார் என்றால் அந்த 3 கண்ணையும் திறந்து பார்த்தால் எவ்வளவு பேரை நாம் பெற்றிருப்போம். அதனாலதான் பாவனையை நம்ம பார்க்கின்ற பொழுது உள்ளே அமர்ந்திருக்கக்கூடிய அந்த சோமநாத பெருமான் மனைவியார் வந்திருக்கிறாங்க. அவங்க எப்பொழுதுமே சொல்லுவது உண்டு, நீங்க மங்கள விநாயகரை வணங்குறீங்க, அந்த பூஜை பண்ணுறீங்க, ஐயா அழைத்து கொண்டு போய் அர்ச்சனை பண்றாங்க, புனிதவதியார அர்ச்சனை பண்றோம், வணங்கிட்டு நேராக இங்க வந்துடுறோம். நீங்க கொஞ்சம் முன்னாடி போய் அந்த சோமநாத நாயகியையும் உடனமர் சோமநாத பெருமானையும் வணங்கிட்டு வாங்க அப்படின்னு முன்னாடி சொற்பொழிவுகள்ல சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு கொஞ்சம் தாமதம் ஆகிட்டு இருக்கிறதுனால நேரம் அப்படியே நெருங்கிட்டுங்கிறதுனால அப்படியே வந்துட்டான். இங்க காதில் சொல்லிட்டு போறாங்க, மனசுல நினைச்சு தொடங்குங்க. இறைவன் உணர்த்துறாரு பாருங்க, யாரோ ஒருவர் வழி நமக்கு தீய விஷயத்தை உணர்த்துறீங்க, ஒரு நல்ல விஷயத்தை தானே உணர்த்துறாங்க. அந்த சோமநாயகி உடனவர் அந்த சோமநாத பெருமானை நினைந்து நான் தொடங்கினேன். அதுபோல எப்படியோ நமக்கு உணர்த்துவார். அப்படி உணர்த்துகின்ற பொழுது இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு காலம் நேரம் உண்டு. இந்த உள்ளம் தகுதி பெறுவதற்கும் உடல் தகுதி பெறுவதற்கும் காலம், பக்குவம், நேரம், வழிமுறை, இதை இப்படிதான் செய்யணும். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். ஒரு நாள்ல கெட்டு போகக்கூடிய பால் காய்ச்சி வச்சோம்னா கொஞ்ச நேரம் 3 மணி நேரம் 4 மணி நேரத்துல கறந்த பால் கெட்டு போயிடும். அதை காய்ச்சி வச்சோம்னா ஒரு நாள் வரும். அதை உரக்குத்தி வச்சோம்னா 2-3 நாளைக்கு வரும். அதை கடைந்து வெண்ணெய் ஆக்கணும்னா அது ஒரு 10 நாள் 15 நாள் 1 மாதத்திற்கு வரும். அதை நெய்யாக்கணும்னா பல மாதங்களுக்கு வரும் என்ற வழிமுறையும் அதனுடைய தன்மையும் அதற்குரிய காலமும் பக்குவம் பெறுவதற்குரிய நெறியும் வழியும் நாம் தெரிஞ்சுக்கணும். ஒரு நாட்டில் கெட்டு போகக்கூடிய பாலிலிருந்து பல நாட்கள் கெடாமல் இருக்கக்கூடிய நெய்யை நம்மால் உருவாக்க முடியும்னா எப்பொழுதுமே இந்த உலகையெல்லாம் காத்து அருள்பாலிக்கக்கூடிய இறைவனுடைய பேரொருளை இந்த பிறவில நாம் ஏன் பெற முடியாது? எப்பொழுதுமே அழிந்து போகக்கூடிய இந்த உடம்பை அழியா உடம்பாக முத்தி பெறக்கூடிய மீண்டும் பிறவா நிலையாகிய உடம்பை நாம் ஏன் பெற முடியாது? அதுதான் அருளாளர் மக்கள் எல்லாம் சொல்லி வைக்கிறார்கள். அந்த மாதிரி போய் கேட்கிறாரு சொல்றாரு, நான் இந்த உள்ளால இருக்கிற இவனுக்காக அவரை நம்பிக்கை நான் வரல. அவரை நம்பி நான் வரலையா? ஏன்னா என் ஜாதகத்திலே இருக்குது, என் ஜாதகத்திலே குழந்தை சொல்லிட்டு தான் இருக்குது. அப்புறம் அவர் மட்டும் எங்கே கொடுக்க போறேன்?
இருக்கிறாரே அந்த நம்பிக்கை எனக்கு கொடுக்கும். அதுதான் இறை நம்பிக்கை. அப்ப இந்த இறைவனை நம்பி வந்த அந்த திருஞான சம்பந்தரை நான் அவர் சொன்ன அந்த நம்பிக்கையை நம்பி வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் வணங்குறாரு. அதற்கு தகுந்தது போலவே மெய்கண்டார் அவருக்கு பிறக்குல குழந்தையாக கிடைக்கின்றார். அந்த வளர்க்கிற எப்படி திருஞான சம்பந்தர் 3 வயதுல அம்பாளுடைய ஞானப்பால உண்டு தேவாரம் பாட தொடங்கினாரோ அதுபோல அந்த மெய்கண்டார் சித்தாந்த சாத்திரங்களை எல்லாம் உணர்ந்து மற்றவர்களுக்கு அவருடைய விளக்கத்தை எல்லாம் சொன்னார். உடனே போய் இவர் சொன்னது பொய்த்து போயிடுச்சு. ஒரு ஜாதகத்துல சொன்னது பொய்த்து போயிடுச்சு. அருணந்தீஸ்வரம் அங்கிருந்து வர்றாரு. என்ன விட இந்த உலகத்துல யாராச்சும் பெரிய ஆள் உண்டா அப்படின்னு அங்கிருந்து வர்றாரு. ஏதோ சின்ன பையன் பொடி பையன் 3 வயசு தான் ஆகுதான். இவர் என்னமோ சித்தாந்தத்துலலாம் அப்படியே எல்லாத்தையுமே விலைக்கு உரைக்கிறாராம்ல. எங்க அந்த பையனை நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் அவர் பதில் சொல்றாரான்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு அங்கிருந்து வர்றாரு. மெய்கண்டார் திருவண்ணைநல்லூர்ல அமர்ந்து மற்றவர்களுக்கு எல்லாம் வியாக்கியானம் பண்றார். உயிர் எது, உடம்பு எது, இந்த உலகம் எது, தத்துவம்னா என்ன, 96 தத்துவம், 60 தத்துவம் உலகத்தை பற்றி, 36 தத்துவம் இந்த உடம்பை பற்றி எல்லாத்தையும் அப்படியே விளக்கி சொல்லிட்டு போறாரு. அங்கிருந்து வர்றாரு அருணந்தீஸ்வரம். அங்கிருந்து வந்து அந்த மெய்கண்டார்கிட்ட ஒரு அமர்ந்திருக்கிறாரு குழந்தை. எல்லா விஷயமும் உனக்கு தெரியுமா, சாத்திரங்கள்ல எல்லாமே தெரியுமா, கேளுங்கய்யா நான் சொல்றேன். சரி நான் இவ்வளோ கேள்வி கேட்கிறேன் அதுக்கு பதில் சொல்லு பார்ப்போம் அப்படின்னு அங்கிருந்து வேகமா இங்கிருந்து வந்தாரு. உனக்கு ஆணவம்னா என்னன்னு தெரியுமா அப்படின்னு கேட்டார். உடனே மெய்கண்டார் சொன்னார். அவர் கையை கிட்டினார்ல. மெய்கண்டார் அப்படியே அமைதியாக கீழே இருந்து அப்படியே மேல அவருடைய தலைவரை சுட்டி காமிட்டு ஒன்றுமே சொல்லல, அப்படியே சுட்டி காமிச்சு அவ்வளவுதான். அப்படியே அருணந்தீஸ்வரம் அவருக்கு 65 வயது. அருணந்தீஸ்வரம் 3 வயது குழந்தை மெய்கண்டார் அவர் காலில் அப்படியே விழுந்து வணங்கி அவருடைய சீடராக மாறி போனார் அப்படிங்கிற வரலாற்றை நம்ம பார்க்கிறோம். இவையெல்லாம் எதற்காக சொல்லப்படுகின்றன? நாம வாழ்க்கையில பின்பற்றக்கூடிய மருந்து எது, நம்முடைய வாழ்க்கைக்கான மருந்து எது? இந்த அடியவர்களினுடைய வரலாறு, அருள் அற்புதங்கள் செய்யக்கூடிய அவர்களுடைய தேவாரங்கள், திருவாசகங்கள், இப்படி அமைந்திருக்கக்கூடிய அந்த 12 திருமுறைகள் இருக்கிறது அல்லவா, அதுதான் நம்முடைய வாழ்க்கைக்குரிய அருமருந்து, திருமருந்து. அதனாலதான் எனக்கு எண்ணம் தோன்றியது, உவந்து அளித்த மருந்து என்று இந்த தலைப்பினை ஐயா கேட்கின்ற பொழுது நான் கொடுத்தேன். இறைவன் நினைக்க செய்து அதன் வழியாக வந்ததுதான் இந்த தலைப்பு. இப்ப அந்த கண்காட்டு முதலாகும் திருவன்காட்டு பதிகத்தில் தேவாரம் திருவாசகத்தில் இருக்கக்கூடிய திருமுறைகள் அத்துணையும் நம்முடைய வாழ்க்கையில நாம் என்னென்ன விஷயங்களை எல்லாம் நமக்கு கிடைக்காமல் போகிறதோ, நமக்கு நடக்காமல் போகிறதோ, அதற்காக நாம இந்த இடத்துல வந்து இறைவனை நினைத்து, இடத்துல கிடையாது, ஒரு முனிவர்கிட்ட வந்து சீடர் வந்து ஒரு விளையாட்டா ஒரு கேள்வி கேட்டாங்க. ஐயா வந்து நடக்கும்போது எனக்கு சில நேரங்கள்ல வியப்பா இருக்கும். தம்பி நீங்க பேசுன்னு கேட்டீங்களா, அப்படி பேசுகின்ற பொழுது சில கதைகளை எல்லாம் சேர்த்து பேசுனீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு ஐயா 2 தடவை என்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. சரி கதையை பேசும் பொழுது கதை தனியாகவும் இந்த பொழிவுக்கு இந்த கருத்துக்கு இணையாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்களை நான் தேடுகின்ற பொழுது நிறைய கதைகள் நம்முடைய முன்னோர்கள்லாம் நமக்கு வந்து பாட்டிலாம் சொல்லுவோம், தாத்தா பாட்டிலாம் நமக்கு கதை சொல்லி தான் வாழ்க்கையினுடைய உயர்வுக்கு வழிகாட்டுவார். பிறந்ததுலேருந்து சாப்பாடு ஊட்டுறதுலேருந்து வளர்றதுலேருந்து நடக்க ஆரம்பிக்கிறதுலேருந்து எல்லா விஷயத்தையுமே சொல்லிக் கொடுப்பாங்க. அந்த உடற்பயிற்சி, மருத்துவம், கணக்கு, வானியல், இப்படி எல்லா விஷயத்தையும் அந்த கதை வாயிலாக, பாடல் வாயிலாக எல்லாத்தையுமே ஒரு நீதி கருத்தை சொல்லுவாங்க. என்னன்னா நம்ம கதையாக இருந்தாலும் அதுல நாம நேர்மையாக, உண்மையாக, ஒழுக்கத்தோட வாழணும் அப்படிங்கிற வரையறையையும் சொல்லிக் கொடுத்து வளர்த்தார்கள். அப்ப சொல்லிக் கொடுப்பது என்பதுதான் கதையாக இருந்தது, சொல்லிக் கொடுப்பது. அப்படி அந்த முன்வர்த்த சீடர் வந்து கேட்கிறாரு, ஐயா இந்த உலகத்துல வந்து எல்லாமே பொய், திருட்டு, கொள்ளையடிக்கிறது, கொலை பண்றது, இப்படி எல்லாம் ஒரு மாதிரியா போயிட்டே இருக்குது, எதுவுமே சரியில்லாம இருக்குது, எல்லாமே கெட்டு சீரழிஞ்சு போய் இருக்குது.
இப்போ நம்ம போய் கோயில்னு ஒன்று வச்சுக்கிட்டு அந்த கோயிலில் சாமி சிலைகள்லாம் வைத்து வழிபட்டு இருக்கிறோமே, சாமி வந்து தீமையே பார்க்க மாட்டாரு, அப்புறம் இருக்கியா கோயில் அப்படின்னு அந்த சீடர் அந்த முனிவர்கிட்ட கேட்கிறார். முனிவர் சொல்றார், இந்த மாதிரி நீ உனக்கு தகுந்த மாதிரி நினைச்சிட்டு இருக்கிறதுனால தான் அந்த கோயில் எதுக்கு நீ கேட்கிற, உள்ள இருக்கக்கூடிய அந்த இறைவன் எதுக்கு என்ன செஞ்சுட்டு இருக்கிறாரு, ஒண்ணுமே செய்ய மாட்டாரு அப்படின்னு கேட்கிற. கோயில் எதுக்கு தெரியுமா? நாம போய் கோயில்ல போய் எனக்கு சொத்து கொடு, சொகம் கொடு, அதை கொடு, இதை கொடு அப்படின்னு கேட்பதற்காக கோயில் இல்லை. அந்த சாமியார் சொல்ற, ஸ்ரீதர்கிட்ட சொல்ற, எனக்கு அதை கொடு இதை கொடுன்னு கேட்பதற்காக கோயில் இல்லை. ஏற்கனவே ஊருக்கு ஊர் ஆலயம் இருக்குது இல்லைங்களா? ஒரு இடத்துலையும் கோயிலை கட்டி வச்சிருக்கிறாங்க. எதுக்காக கட்டி வச்சிருக்கிறாங்க? ஊருக்கு ஊரு கோயிலை கட்டி வைத்து அந்த இடத்தை நீங்க பார்த்தீங்கன்னா தேர்ந்தெடுக்கக்கூடிய இடம் ரொம்ப தூய்மையான இடமா தேர்ந்தெடுப்பாங்க. ஆலயம் கட்டுவதற்கு தேர்ந்தெடுப்பதற்கு அந்த ஊரிலேயே மிக சிறந்த இடம் எதுவாக இருக்கும் என்று கணித்து அந்த இடத்துல ஆலயம் எழுப்பிப்பார்கள். அப்படி கெட்டு போய் இருக்கக்கூடிய ஊர்ல கெட்டு போகாமல் இருப்பதற்காக, கெட்டு போய் இருக்கக்கூடிய இந்த ஊர் மக்களுக்காக கெட்டு போகாமல் அவர்கள்லாம் இருக்கணும். அங்க போய் நான் எதனால கட்டு போனேன், எதுக்கு கோயில் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நேரம் உள்ள போய் சாமி கிட்ட போய் நின்றுட்டு நான் எதனால கெட்டு போனேன், நான் யாருக்கெல்லாம் கெடுதல் செஞ்சேன், இனி கெடுதல் செய்யாமல் இருக்கிறதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு கெட்டு போகாமல் இருக்கக்கூடிய விஷயத்தை தெரிந்து கொள்வதற்காகத்தான் கோயில் அப்படின்னு அந்த முனிவர் பதில் சொல்றார். அப்ப நம்ம எல்லா வகையிலுமே நமக்கு தெரியாமலேயே நம்ம தவறு செஞ்சிருக்கிறோமா, போயிருக்கிறோமா, தீவினை செஞ்சிருக்கிறோமா அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம அறியாமலேயே அவற்றையெல்லாம் செய்திருக்கின்றோம். ஆலயத்திலே வந்து அப்படி வணங்கி இறைவனை நம்ம கேட்கணும்னு அவசியம் கிடையாது. அந்த தேவார திருவாசகங்களை எல்லாம் நாம பாடி படுகின்ற பொழுதே நம்முடைய தீவினைகள் எல்லாம் நீங்க பெறுகின்றன. எப்படி சார்? அதனாலதான் அப்பர் பெருமானை பற்றி சொல்லுகின்ற பொழுது முதல் பாடல்லையே அவர் சொல்லுவாரு, குற்றாகினவாறு விளக்ககளில் கொடுமை பல செய்தன நான் அறியேன். எப்படி உண்மையை சொல்லுவாருன்னு சொன்னீங்களா? அவர் உண்மையை சொல்றாரு. நம்ம முதல் பாடல்ல நான் அறியேன்னு சொல்றேன். ஒரு சமண சமயத்தில் போய் சமணர்கள் இவரை மையமாக வைத்துக் கொண்டுதானே அவ்வளவு குற்றங்களையும் மற்றவர்களுக்கு செய்தார்கள், மற்ற மதத்தினருக்கு செய்தார்கள். சைவ சமயத்தில் ஓட்டி வைத்து அவர்களை கடுவைத்துக் கொள்வது, இந்த மாதிரி பல துன்பங்களை அவங்க செய்கிறாங்க. அதனால இவர் என்ன செய்யறாரு, அப்பதான் அறியாம செஞ்சுட்டேன், எனக்கே தெரியல இவர்கள் என்னை வைத்துக் கொண்டு இப்படியெல்லாம் பல துன்பங்களை செய்கிறார்களே, அதற்கு காரணகர்த்தாவாக நான் இருக்கிறேனே என்று அப்பொழுதும் தெரியல. இதுக்கு காரணம் என்ன? அப்பர் பெருமான அந்த இதுல தான் 40 வயசுல வந்து இருக்கிறார், சமண சமயத்தில் இருக்கிறாரு, தர்ம செயலர், வாகீசர் அப்படிங்கிற பட்டங்கள் எல்லாம் பெறாரு. அப்படிலாம் பெற்ற அவருக்கு ஏன் இந்த சூளை நோய் வரணும், ஏன் இந்த வயிற்று வலி வருது? திலகவதியாருக்கு தோல்வி. அவருடைய தமக்கையார் திலகவதியார் என்ன செய்யறாரு, ஐயோ அவர் கணக்கா அதனாலதான் பாருங்க, சுயநலம் நோக்கியது பக்தி கிடையாது. ஐயா இருக்கிறாரு, இந்த மன்றம் இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அண்ணாமலை ஐயா வந்து அடிக்கடி விஷயத்தை வந்து சொல்லுவாங்க. அந்த ஆரம்பத்திலிருந்து அந்த 25 ரூபாய் தான் வந்து உறுப்பினர் கட்டணமாக வாங்கி கொண்டிருக்கின்றோம். ஆரம்பத்தில் அது பெரிய காசு, இன்னைக்கு ஆனால் அதையே தான் வைத்திருக்கிறார்கள். அந்த பொறுப்பாளர்கள், மன்ற பொறுப்பாளர்கள் பார்த்தோம்னா அந்த 5 பேர், அந்த 7 பேர் தான். இன்னும் வேற யாருமே புதுசாக இது பண்ணல. தோற்றுவித்த வெற்றிட பாரதியார் ஐயா நிறை திருநிலை அடைந்ததற்கு பிறகு ஐயா பொறுப்பேற்றதிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் ஐயா தான் தலைவராக இருந்திருக்கிறாரு. மற்ற மன்றங்கள், சங்கங்கள், அமைப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஆண்டுகளுக்கு ஒரு இது விதி ஒன்று வச்சிருக்கிறோம். அந்த விதிப்படி அப்படியே மாறிக்கொண்டே இருப்பார்கள் அல்லது மாற்றிக்கொண்டே இருப்பார்கள். அது எதுவுமே சிறக்காது. சில நேரங்களில் உள்ள கூட்டு போய் பார்த்தா தான் தெரியும் எவ்வளவு சிக்கல்கள் இருக்குது. ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவன் ஒரு மாதிரியாக தான் நினைச்சுக்கிட்டே இருக்கும்.
ஆனா இந்த மன்றத்துல பார்த்தோம்னா ஐயா அப்படி சொல்லிக்கிட்ட பொழுது அப்படியிலிருந்து எதுவுமே மாறாம அப்படியே வந்துகிட்டு இருக்கீங்க. நாங்க யாரையுமே எந்த இதுவுமே பண்ணிக்கிறது கிடையாது. ஆனா இறைவனுடைய துணையால அப்படியே மிக சிறப்பாக சித்தாந்தத்துல ஒரு இது சொல்லுவாங்க, இல்லாதது தோன்றாது, இல்லது தோன்றாது. இந்த உலகத்துல எது இல்லையோ அது வராது. நாளடியார் அழகாக சொன்னோம், இசையா ஒரு பொருள் இல்லென்றல் வையத்து இயற்கை. இந்த உலகத்துல இல்லாத ஒரு பொருளை இல்லைன்னு சொல்றதுதான் இந்த உலகத்தினுடைய இயல்பு. ஆனா இருக்கிற ஒரு பொருளை இல்லைன்னு சொல்றதுதான் தவறு. நம்மகிட்ட வச்சுக்கிட்டே இல்லைன்னு சொல்லுவோம், அதுதான் தவறு. இது வையத்து இயற்கை. இசையா ஒரு பொருள் இல்லென்றல் வையத்து இயற்கை. நசையொடி பெண்ணே, இருக்கிறத வச்சுக்கிட்டு நின்றொடி பொய்த்தல் செய் நன்றி கொன்றாரை குற்றம் உடைப்பு அப்படின்னு நாளடியார் சொல்லும். அதே மாதிரிதான் இங்க நம்ம பார்க்கும் பொழுது இல்லைன்னு சொல்றத இல்லைன்னு தான் சொல்ல முடியும். அதனால இல்லாத பொருள் இல்லைன்னு தான் நம்ம சொல்ல முடியும். அதனால இல்லாத பொருள் இல்லை. அப்ப இருக்கிற பொருள் மேலும் மேலும் சிறக்கும். இல்லாத பொருள் இல்லை, இருக்கிற பொருள் மேலும் மேலும் சிறக்கும். அது சித்தாந்த உண்மை. அதைத்தான் ஐயா சொல்லுகின்ற பொழுது அப்படியே மேலும் மேலும் சிறந்து கொண்டே தான் இந்த மன்றத்தினுடைய இந்த ஆன்மீக பணியெல்லாம் போய்கொண்டிருக்கின்றது. இந்த நேரத்தில் அது முடித்தது. அதனால் இந்த இடத்துல அதை பகிர்ந்து கொள்கிறேன். அப்படி அப்பர் பெருமான் இடத்துல அப்படி பார்க்கும் பொழுது இவர் வர்றாரு, திலகவதியார் தன்னை பற்றி சுயநலம் கருதாது பொதுநலம் பற்றி சிந்தித்தார். எதுக்கு சொல்ல வந்தோம்னா, ஐயா பொதுநலம் பற்றி சிந்தித்த காரணத்தினால்தான் இத்தனை வாரங்கள் 1608 வாரங்கள் நடத்தி கொண்டிருக்கிறார் என்றால் அது தனக்கானது கிடையாது. இது மற்றவர்களுக்காக பொதுநலம் கருதிய காரணத்தினால்தான். அப்படி இவர் வர்றாரு. திலகவதியார் கேட்கிறாங்க, இப்படி தன்னுடைய தம்பியை வைத்துக் கொண்டு இந்த சமணர்கள் எல்லாம் மற்றவர்களுக்கெல்லாம் துன்பத்தை தருகிறார்களே, அதற்கு இவன் காரணகர்த்தாவாக இருக்கிறானே, மற்றவர்கள் துன்பத்திற்கு இவன் காரணமாக ஆகக்கூடாது. பெருமானே, நீதான் அதற்கு ஒரு வழி சொல்லணும் அப்படின்னு சொல்லி அந்த திருவதிகை வீரட்டானேஸ்வரத்தை போய் வணங்குறார். பெருமான் பக்தர்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றியே தீர்வான். நாம எப்ப இறைவனிடத்துல வேண்டுதல் வைக்கிறோமோ, தனக்காக இல்லாமல் மற்றவர்களுக்காக நீங்கள் வேண்டுதல் வைத்து பார்த்தால் உங்கள் இடத்துல நிறைய பேருக்கு அது அனுபவத்தில் தெரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன். தனக்காக வேண்டுதல் வைக்கின்ற பொழுது அது நிறைவேறுவதற்கு கால தாமதமாகும். ஏன்னு கேட்டோம்னா, நாம பக்குவப்படணும், நாம ஒழுங்கா இருக்கணும், நாம ஒழுங்கா வேண்டுதல் வைக்கணும். மற்றவர்களுக்காக நீங்க வச்சு பாருங்க, அது உடனே நடத்தி காட்டுவான், நடத்தி விடுவான் இறைவன். அப்படி உடனே திலகவதியார் வைக்கின்ற பொழுது அப்பர் பெருமானுக்கு சூளை நோயை கொடுக்கின்றார். அந்த வயிற்று வலியை சாதாரண வயிற்று வலி கிடையாது. முதல் பாடல்ல அவர் அப்படியே சொல்லுவார். அது எப்படி நீங்கிறதுங்கிறது நமக்கு தெரியும். எப்படி நீங்கிறதுனா, அந்த யாராச்சும் வயிற்று வலி நீங்க வந்து தின்னு வச்சுங்களா, நீங்க ஒரு திருநீர்ட்ட இன்னைக்கு இருக்கிற திருநீர் கிடையாது. இந்த மடங்கள்ல தயாரிக்கக்கூடிய அந்த சுத்தமான திருநீரை நாம் அணிந்து கொண்டு அந்த ஒரு டம்ளர்ல அந்த திருநீரை ஒரு சிட்டிகை எடுத்து போட்டு இந்த பதிகத்தை பாடிட்டு, இந்த குற்றாயினவாறு அப்படிங்கிற அப்பர் பெருமானுடைய முதல் பதிகத்தை பாடிட்டு அப்படி குடிச்சிட்டீங்கன்னா அடுத்த ஒரு மணி நேரம் இல்லைன்னா ஒரு 2 மணி நேரத்துக்குள்ள அந்த வயிற்று வலி நீங்கிடும். அப்ப அந்த பதிகத்தை பாடுகின்ற பொழுது அந்த பதிகத்துல இருக்கக்கூடிய எழுத்துக்களினுடைய அமைப்பு இருக்கு இல்லைங்களா, அந்த அமைப்பு அதான் இறைவனுடைய திருவருள். இவர் பாடுகின்ற பொழுது வலி தாங்க முடியல, வலி தாங்க முடியாம இவர் போய் வணங்குறாரு. அப்படியே கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. அப்பர் பெருமான் திருவதிகை பெருமானுக்கு முன்னாடி நின்று மகிழ்ச்சியில பாட மாட்டாரு, வலி தாங்க முடியாம பாடுறாரு. வலி தாங்க முடியாம பாடுறாரு. விளக்க மாட்டேங்கப்பா, கூற்றுவன் மாதிரி இருக்கப்பா, யமன் மாதிரி வந்து இந்த வயிற்று வலி தாங்க முடியலையப்பா, இதை நீக்கிக்க முடியல, இது எதனால வந்து இப்ப நான் தெரிஞ்சுக்கிட்டேன். பல செய்தன நான் 40 வயசு அப்படியே வளர்ந்துறாரு. போய் உழுவுறாரு, படியில உழுவுறாரு. அந்த படியில கடந்து அப்படியே குடிக்கிறாரு. வயிற்று வலியில கையெடுத்து கும்பிடுறாரு, குனியிறாரு. நிமிர்ந்தா வலிக்குது, குனிஞ்சுக்கிட்டு கும்பிடுறாரு. திருப்பி பெருமானை நிமிர்ந்து கும்பிடுமே அப்படின்னு சொல்லிட்டு நிமிர்ந்து கும்பிடுறாரு. கைகால் தூக்கத்தோடு இருந்து சொன்னார் இல்லைங்களா, தலைமையில் கை வைத்து வணங்கணும்னு தெரியும் இல்லைங்களா.
அதனால இறைவனை தலைப்பேர் வணங்கி பார்க்கிறாரு, வயிற்று வலி தாங்க முடியல, திருப்பி புரியுறாரு. அப்படியே கற்பனை பண்ணி பாருங்க இப்ப நான் சொல்ற விஷயத்த. குற்றாயினாரு விளக்ககளீர் கொடுமை பல செய்தன நான் அறிவேன். அப்புறம் அந்த வழி அவருக்கு உணர்த்துது. அந்த வழியினுடைய தன்மையை சொல்றாரு பாருங்க. அது எப்படி கொடுமைப்படுத்துதான், அந்த வழி வருதான், துன்பப்படுத்துதான். தோற்றாதன் வயிற்று அகம்படி உடலோடு முடக்கி துடக்கிட, அப்படியே சின்ன உடலும் பெரிய உடலும் பெருங்குடலும் சேர்ந்து ஒன்னோட ஒன்று முறுக்கி அப்படியே இழுத்தம்னா எப்படி இருக்குமோ அப்படி தாங்க முடியலையா. அடிவயிறு சொல்ற அகம்படியே உடலோடு முடக்கி துடக்கிட ஆற்றே என்னால முடியலையா, ஆற்றே அதிகே அதிகை கெடுக்க இரட்டான துறை அம்மானே, அதிகை கெடுக்க வீரட்டான துறை அம்மானே அப்படின்னு அழுது நிமிர்ந்து வணங்கி கும்பிடுகின்ற பொழுது இந்த தமிழ் எழுத்துக்கள், தமிழ் வார்த்தைகள் அந்த உடம்பை சீரமைக்கின்றது. இவரு தொடரக்கூடிய அந்த 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 முறை இருக்குது இல்லைங்களா, இறைவனை தலைமையில் கை வைத்து வணங்கி கூனி குறுகி நெடுஞ்சான் கிடமாக எஞ்சான் கிடையாக விழுந்து வணங்குகின்ற பொழுது இந்த உடம்புல ஏற்படக்கூடிய மாற்றங்கள், அது முறுக்கி இருக்கக்கூடிய அந்த உடலானது திரும்பவும் அப்படியே ரிலீஸ் ஆகுது. 10 பாடல் பாடுறாருங்க. இவருக்கு அந்த நோய் நீங்கிடுதுங்க. சமண சமயத்துல ராஜ வைத்தியங்கள் எல்லாம் செய்து பார்க்கிறார்கள், ஒன்றுமே முடியல. அதனாலதான் அங்க இருந்து அக்காட்டெல்லாம் முதல்ல விடுறாரு. இலகவதியார்த்தெல்லாம் அக்கா என்னால முடியலையே, இதை எப்படி நீக்கிறதுன்னு தெரியல. நம்ம எப்பொழுதுமே எப்ப நமக்கு துன்பம் வருதோ அப்பதான் நம்ம தாயை பற்றி நடப்போம், தாய் வீட்டை பற்றி நடப்போம், தந்தையை பற்றி நடப்போம். அது மாதிரி இவர் வர்றாரு. இதற்கு மருந்து நான் கிடையாது. அந்த வீரட்டேஸ்வரர் இருக்கிறாருன்னா அதிகை வீரட்டத்துல அவருதான். அவர்கிட்ட போய் முறையிடுப்பான்னு சொன்னோம்னா அங்கே இருக்க முடியாது. ஏதோ நமக்கு அந்த சமயத்துல நீக்கணும் இல்லையா, நமக்கு துன்பம் நீங்கணும் இல்லையா, அப்பர் பெருமான் ஓட்டு வந்து உருவுறாரு, பரண்டுறாரு, அது நீங்கி போய் விடுகிறது. சான்றோர்களே, ஆற்றோர்களே, நமக்கு நிறைய வழிகாட்டுவது இந்த திருமுறைகள். திருமுறைகள் நமக்கு வழிகாட்டுகிறது, நிறைய விஷயங்கள்ல வழிகாட்டுகிறது. நீங்க நோய்க்கு நீங்க நிறைய இது பண்ணிக்க வேண்டாம். என்ன கொஞ்சம் அதை சரியா உணர்ந்து நாம பார்க்கணும். உணர்ந்து அந்த முறைப்படி நாம் அதை செஞ்சோம்னா நம்ம இயல்பாகவே இந்த பிரச்சனைகளில் இருந்து, இந்த துன்பங்களில் இருந்து நாம் விடுபடலாம். இது உடம்புக்கான துன்பம். அடுத்தது பாருங்க, நம்ம சாமி போகும் பொழுது பார்த்தீங்கன்னா ரொம்ப அம்மையார் திருவிழா வந்ததுன்னா, மார்கழி திருவிழா வந்ததுன்னா ரொம்ப முண்டி அடிச்சுக்கிட்டு போய் அதை நம்ம போய் சாமி கும்பிடணும். ஒரு தேரோட்டம் முன்னதுதான் போய் முன்னாடி அடிச்சுக்கிட்டு, அது பக்தியினுடைய உணர்ச்சி வெளிப்பாடு தான், அது குறையே கிடையாது. இருந்தாலும் அப்பர் பெருமான் சொல்றாரு பாருங்க, அப்பர் பெருமான் எவ்வளவு பெரிய அடியார். அவர் என்ன செய்யறாரு, திருவையாறு காலகட்டத்தில் போயிட்டாரு. அங்க இருந்து அந்த பொன்முகி ஆற்றில கொடுக்குறாரு. அங்க இருந்து திருவையாற்றுல ஒரு எழுந்திருக்கிறார் அந்த திருக்குளத்தில். அதனால தென் திருக்கைலாயம் திருவையாறு ஒரு எழுந்திரிச்சு பார்த்தோம்னா அந்த ஊர்ல இருக்கக்கூடிய அந்த காட்சிகள் எல்லாம் இவருக்கு புலப்படுகிறது. ரொம்ப அழகா அவரு சொல்வார், மாத பிறை கண்ணியாரை மாதராகிய உமையவளை ஒரு பாகமாக வைத்திருக்கக்கூடியவர், பிறை சந்திரனை அணிந்திருக்கக்கூடியவர், மாத பிறை கண்ணியாரை மலையாக மகளோடு பாடி. ஆண்டவர்களே, சான்றோர்களே, இன்னொரு விஷயத்தையும் இறைவன் இங்கே சிந்தனைக்காக வைத்திருக்கின்றார். அந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்றேன். நாம உமையொருபாகனாக சிவலிங்க வடிவத்தை நாம வணங்குறோம். ஆனாலும் சக்தி வழிபாடுன்னு சொல்லிட்டு அம்பாளையும் நாம வணங்குறோம். அப்ப அம்பாளுக்கு என்று அபிராமிப்பட்ட இப்படியெல்லாம் நிறைய பாடல்கள் உண்டு. இறைவனை வணங்குகின்ற பொழுது தேவார திருவாசகங்கள், இந்த பெருக்கி முனிவர் மாதிரி வெறும் சிவனை மட்டுமே வணங்கக்கூடியவர்கள், இப்படியெல்லாம் நாம நிறைய வரலாறுகளை எல்லாம் நாம பார்க்கிறோம். ஆனாலும் பாருங்க, நாம இந்த திருமுறைகளை படித்தாலே அது சிவனையும் சக்தியையும் சேர்த்தே வணங்குவதற்கு சமம். வழிபடுவது, இறைவனை வழிபடுவது, உமையொருபாகனை வழிபடுவதற்கு அது சமம். இந்த திருமுறைகளை, தேவார திருவாசகங்களை படிக்கிறது எப்படி அம்பாளுக்கு சாத்தியமாகும்? அப்பர் பெருமான் சொல்றாரு பாருங்க, மலையான் மகளோடு பாடி. நாம பாடக்கூடிய அத்துணை தேவாரங்களும் அது சக்தி
சக்தியையும் சேர்த்துதான், பார்வதி தேவையும் சேர்த்துதான். அதனாலதான் இங்க சொல்றாரு, மாதர் பிறை கண்ணியானை மலையான் மகளோடு பாடி, ரெண்டு பேரையும் சேர்த்துதாங்க நாங்கெல்லாம் சேர்த்து பாடுறோம். பிரிவு என்பது கிடையாது. சக்தி இல்லையே சிவம் இல்லை, சிவம் இல்லையே சக்தி இல்லை. இரண்டும் சேர்ந்துதான் அது இயல்பு சக்தி, இது இயக்க சக்தி. ரெண்டுமே சேர்ந்துதான் இது சிவமாக இருக்கிறது. உள்ளிருந்து அது சக்தியாக நம்ம எல்லாம் வழிநடத்துகிறது. அதனால நம்ம இறைவனை வணங்குகின்ற பொழுது இது இரண்டும் சேர்ந்துதான். அதனால முந்திக்கிட்டுலாம் போக வேண்டாம். இறைவனை நீ மனதால் நினைத்தாலே அந்த இறையாற்றல் உனக்கு கிடைக்கும். அடுத்தது சொல்றாரு பாருங்க, இது வந்து பார்த்தோம்னா எல்லாருமே இறைவனை போய் வணங்குறாங்களா? எப்படிப்பட்ட வணங்குற இறைவன்? உமையோர் பாகனாக இருக்கக்கூடிய இறைவன். எப்படி போய் வணங்குறாங்களா? போதொடு நீர் சுமந்து ஏற்றி, மலர் மாலைகள் எல்லாம் மலரை எல்லாம் பறித்துக் கொண்டு இறைவனை துதிப்பதற்காக அப்படி காலையில் இருந்துச்சு. அப்படி போய் இறைவனை வணங்குறதுக்காக அப்படி போறாங்க. போதொடு மலர் சுமந்தேத்தி அவங்கெல்லாம் போயிட்டு இருக்கிறாங்க. நான் இறைவனுடைய அடியார் தானே, எல்லா இடங்களுக்கும் போய் பல அற்புதங்கள்லாம் நிகழ்த்திட்டு வந்திருக்கிறேன்னு. கடலுக்குள்ள திருப்பாதிரி புலியூர்ல போய் என்னை கண்ணில் கட்டி கடலில் போட்ட சமணர்கள் இடத்துல நான் அந்த சொத்துணை வேதிய சோதி வானம் சொத்துணை விருந்தனை கொடுத்த கைப்பட நற்றுணை கூட்டி ஒரு கடலில் பாய்ச்சிடும் நற்றுணையாவது நமசிவாயவே என பாடினேன். அந்த கருங்கல்லை வெப்பமாக மாற்றி என்னை கடல் கரை சேர்த்தானே அந்த பாதிரி புலியூர் ஈசன். இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் மாசு வீணையும் மாலை மதியமும் இவ்வளோ அழகாக சொல்றாரு பாருங்க. மாசு வீணையும் மாலை மதியமோ வீசு தென்றனோ வீகில வெளியிலோ மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே பண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தை இணையடி அந்த பொய்கையும் போன்றதே ஈசை எந்தன் இணையடி நீழல் பொய்கை போன்று இருக்குது. ஏசி ரூம்ல இருந்து நாம் அந்த ஏசி அனுபவிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா எந்த இடத்துல அப்படின்னு கேட்டீங்கன்னா சுண்ணாம்பு காலவாயில வச்சு சமணர்கள் இவரை ஒழுத்தி கொடுக்கும். அப்ப இறைவனை நினைக்கின்ற பொழுது எந்த உஷ்ணமும் எந்த வெப்பமும் அதற்கு நேர்மாறாக மாறி இந்த உடம்பினுடைய உஷ்ணத்திற்கு இந்த உடம்பு எதை எதிர்பார்க்கிறதோ அந்த ஈசனுடைய திருவடி அனுபவத்தை இது எதிர்பார்க்கிறது, அதை தருகிறது. அப்படி பாடுகின்ற பொழுது அப்படி படிக்கின்ற பொழுது நமக்கு எது தேவையாக இருக்கிறதோ அத்துணையும் அது ஒழிக்கின்றது. அப்பர் பெருமானுடைய வரலாற்றிலிருந்து நம்ம பார்க்கிறோம். சரியான சம்பந்தர் அந்த திருநீட்டு பதிகம் பாடுவார் மதுரையில. அந்த பூன்பாண்டியனுக்கு வெப்பு நோய் வந்துருது. இந்த நோயெல்லாம் நீக்குவதற்கு எது மருந்தாக இருக்கிறது? அதே மாதிரி அந்த திருநீட்டை எடுத்து அவர் சொல்றாரு, எந்தெந்த இடத்துலலாம் அந்த திருநீர் இருக்குது. மந்திரமாவது நீரு, வானவர் மேலது நீரு, சுந்தரமாவது நீர், இப்படி சொல்றாரு பாருங்க. மந்திரமாவது நீரா சரி, தேவர்கள்லாம் தண்ணீர் அனுப்பியிருக்கிறாங்களா? வானவர் மேலது நீரா சரி. ஐயா நீங்க அனுப்பிவிட்டாலும் அது ஒரு அழகு. நீங்க அழகை தேடி நீங்க பியூட்டி பார்லருக்குலாம் போகணும்னு அவசியம் கிடையாது. அழகு நிலையங்களை தேடி இன்னைக்கு திருமணத்தெல்லாம் போய் பார்த்தோம்னா பொண்ணு பார்க்கும்போது இருந்த பொண்ணு வேறையா இருக்கும், திருமணத்தின் போது உட்கார்ந்து இருக்கிறது வேற மாதிரியா இருக்கும். கொடுத்து எல்லாத்தையுமே போட்டு இந்த அரிதாரம் சொல்லணும்னு சொல்லி போட்டு முகப்பூச்செல்லாம் போட்டு மாற்றி வச்சிருவாங்க. கன்ஃபியூஸ்ல தான் தாலி கட்டுறது. ஏன் தாலி கட்டும் பொழுது கையை நடுங்குது அப்படின்னு கேட்டோம்னா ஒரு கன்ஃபியூஸ்ல, ஆனா இந்த பொண்ணு தானா வேற ஒண்ணா என்னன்னு தெரியலேன்னு கன்ஃபியூஸ்ல நாம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம், ரொம்ப பயபக்தியா தாலி கட்டுவாங்க அப்படின்னு நாம நினைச்சுக்கிட்டு இருப்போம். அதனால மாற்றிடுறாங்க. ஆனா இந்த சொல்றாரு பாருங்க, நம்ம விஷயத்தை நம்ம உள் நின்று நம்ம பார்க்கின்ற பொழுது அவ்வளவு விஷயங்களும் நமக்கு தெரிகிறது. அந்த திருநீட்டை நம்ம பூசிக்கின்ற பொழுது அவ்வளவு அழகுயா, அது ஒரு தனி அழகு. சுந்தரமாவது நீர் அது மட்டும் கிடையாது. நம்ம திருநீர் பூசிட்டோம்னு வச்சுங்களா, ஐயா வணக்கம், ஐயா வணக்கம், ஐயா வணக்கம், துதிக்கப்படுவது இவ்வளவு சிறப்பு பாருங்க. அந்த திருநீட்டுக்கு அவ்வளவு மகிமை உண்டுங்க. அது மட்டும் கிடையாது, தந்திரமாவது மங்கையரசியார் இந்த
இந்த சமண பிடியில் இந்த பாண்டிய நாடே சுற்றி தவிக்கிறது. நீங்க திருமறைக்காட்டில் இருக்கீங்க, நீங்க வந்தால்தான் இது நீங்கும் அப்படின்னு குலச்சரியார், அமைச்சர் குலச்சரியார் இடத்துல ஓலை அனுப்பி இங்க வந்து திருஞான சம்பந்தர் வேதாந்தத்தில் பார்க்கிறாரு. இங்க இருந்து அங்க பயணமாகிறாரு. அங்க வச்சிடறாங்க வேட்டு சமணர்கள். எங்க பார்த்தாலும் இதே வேலை. இவர் தங்கியிருந்த அந்த குடிசைக்கு தீ வச்சிடறானோ. இவரு ஞான சம்பந்தர் இல்லையா? பையவே செய்து பாண்டியருக்கு ஆகுக. அது வெப்பு நோயா மாறி பாண்டியனை படுத்தி எடுக்குது. அதனால தந்திரம் இங்க மாற்றணும். இந்த மாத்திரத்துக்காக ஒரு நல்ல விஷயத்துக்காக தந்திரமாக எப்படி சொல்லுவோம்ல, அதர்மத்தை அதர்மத்தால் தான் வெல்ல வேண்டும். அதனால இந்த தந்திரம் நீராக நமக்கு கிடைக்கிறது. தந்திரமாவது நீர். எப்பப்பெல்லாம் நமக்கு தேவையோ அப்பப்பெல்லாம் நமக்கு கிடைக்கிறது. இவ்வளவு சிறப்பு. சமயத்தில் உள்ளது நீர். செந்துவர் வாயுமை ஆலவாயா. இதெல்லாம் நீர் நீர்னு சொல்றோமே, இது என்ன தெரியுமா? அந்த திரு ஆலவாயில இருக்கக்கூடிய அந்த சிவபெருமானே திரு ஆலவாயான் திருநீரே. திருநீர்னு முடிக்கல, திருநீரே அப்படி கொண்டு போய் நிற்கிறார். இது எல்லாமாக இருக்கக்கூடியது அந்த சிவபெருமான். திருநீர் தயாரிக்கிறதுலே ஒரு இது இருக்குங்க. அதனால இது மருந்து பொருளாகவும் மருத்துவ பொருளாகவும் நம்முடைய பிறவி பிணியை நீக்கக்கூடிய விருந்து பொருளாகவும் அமைகிறது. எது? இந்த திருநீர். இது அடையாளம் மட்டும் கிடையாது. நாம நினைச்சிட்டு இருக்கிற சைவ சமயத்துல திருநீர் பூசணும்னா இது ஒரு அடையாளம் என்று நாம சொல்றோம். அடையாளத்துக்காக சைவ சமயத்துல எதுவுமே சொல்லப்பட்டது கிடையாது. நாம் இறைவனை அடைவதற்காக சொல்லப்பட்டது. நிறைய விஷயங்கள் உண்டு. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொன்னேன். அதே மாதிரி மாணிக்க வாசகர். இப்படி எல்லா அடியார்களுடைய வரலாற்றுகள் எல்லாம் நாம பார்த்தோம்னா, காரைக்கால் அம்மையாருடைய வரலாற்றுல பாருங்க. அவர் அதே எழுதிட்டு வர்றாரு, அற்புத திருவந்தாதியெல்லாம் பாடிட்டு வர்றாரு. அவருக்கு அருள் அற்புதம் செய்கிறாரு. சிவபெருமான் பிச்சாடமூர்த்தியாக கைலாசநாதன் இங்க வந்து ஒரு விஷயத்தை சொல்ற பாருங்க. அடியார் பெருமக்களே, எல்லா இடங்களிலுமே வந்து அடியவர்களுக்கு உணவு படைப்பது, அந்த பணியை செய்து இறை திருவடியை அடைந்தவர்கள்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆக்கூர்ல 1000 ஒருவராக இறைவன் வந்து சாப்பிட்டாரு. அதே மாதிரி எல்லா இடங்களிலுமே பார்த்தோம்னா இறைவன் வந்துட்டு சாப்பிட்டு போனாரு, வந்தாரு, பார்த்தாரு அப்படின்னு தான் இருக்கும். இளையான்குடி மாமனார் வீட்டில் கூட வந்து அமர்ந்தாரு, எல்லாமே செஞ்சு போட்டாங்க, ஆனால் சாப்பிடல. ஆனால் அம்மையாருடைய வீட்டில் தான் இவரு சாப்பிட்டாரு. அதுவும் என்ன சாப்பாடு? தயிர் சாப்பிடும். தயிர் எண்ணத்தை சாப்பிட்டாரு. இறைவன் சாப்பிட்டா ஒரே இடம்னு பார்த்தோம்னா இந்த காரைக்கால் மட்டும்தான். அதனால அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ இங்கே இருக்கக்கூடிய மற்ற சமயத்தவர்களாக இருந்தாலும் சரி, பிற சமயத்தவர்களை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, யாராச்சும் ஒருத்தவங்க பசின்னு வந்து கேட்டுட்டாங்கன்னா உடனே சாப்பாடு கொடுத்துருவாங்க, காசு கொடுத்துருவாங்க, எது வேணாலும் செஞ்சுருவாங்க. அதை மீறி யாராச்சும் நடத்துறாங்க, காசு கொடுக்காம ஏதாச்சும் ஒரு சண்டை நடக்குது, பிரச்சனை நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த இடத்துல அவர்கள் பசிக்காக கேட்கவில்லை என்று பொருள். வேற எதுக்காகவும் கேட்கிறார்கள் என்று பொருள். பசிக்காக கேட்டாங்கன்னா நிச்சயமா கொடுத்துருவாங்க. இது சைவ சமயம் மக்கள் மட்டும் கிடையாது, பிற சமயத்தவர்களும் அதை செய்கிறார்கள். அதுக்கு காரைக்கால் அம்மையார் செய்த அந்த புண்ணியம், நாம் செய்த புண்ணியம் இங்க பிறகு இருப்பது. அப்படியே அம்மையாருடைய திருவுருள் நம்ம பார்த்தோம்னா ஒரு விஷயத்தை சொல்லி இந்த சொற்பொழிவை நான் நிறைவு செய்கின்றேன். காரைக்கால் அம்மையாருக்கு முதல்ல எல்லாருமே கேட்ட விஷயங்கள் தான். ஒரு விஷயத்தை மட்டும் கொஞ்சம் யோசிச்சு சொல்றோம். இப்படி இருந்திருக்கலாம், அப்படித்தான் இருந்திருக்கலாம். பரமதத்தன் வந்து முதல்ல அவருக்கு வைத்த அந்த கனியை சாப்பிட்றாரு. இது சுவையா இருக்குதே, இன்னொரு கனியை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. கேட்ட உடனே ஒரு வணிகர் குலத்தை சார்ந்தவர் செட்டியார். அப்ப வீட்டினுடைய அமைப்பு நம்ம இறை வழிபாட்டோடு இணைந்து இருக்கிற மாதிரி தான் செய்வாங்க, அமைச்சிருக்கிறாங்க. முற்றம், வாசல், உள்ள கூடுற இடம் கூடம், படுக்கிற இடம் படுக்கை அறை, சமைக்கிற இடம் சமையல் அறை, உட்கார்ந்து சாப்பிட்ற இடம் டைனிங் ஹால்னு சொல்றோம்ல அது. இப்படி ஒன்றுக்கும் ஒரு இடத்தை அவங்க தேர்வு செய்வாங்க. எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா நாம் இன்னைக்கு வீடு
சரி கட்டினாலும் சரி, முன்னாடி இருக்கக்கூடிய சைவர்கள் பக்தர்கள் அந்த இளைஞர்கள் வீடு கட்டினாலும் சரி, செட்டியாராக இருக்கலாம், பிள்ளைமாராக இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம், அவர்களோட அமைப்பு பார்த்தீங்கன்னா இங்கே கிச்சன் இருக்குது, சமையலறை இருக்குதுன்னா அதுக்கு பக்கத்தில் சாப்பிட்ற இடம் டைனிங் அந்த கிச்சன் இன்னைக்கு மாற்றிட்டாங்க. நிறைய பேர் எல்லாமே மாறி போயிருக்கிறது. அதனால் சமுதாயமும் மாறி போய் கொண்டிருக்கிறது. அதை விட்டுட்டு நம்ம அந்த பழமையை விடாமல் புதுமை படைக்கணும். அதுதான் சிறப்பு. அதுதான் பாரதியார் செஞ்சார். பழமையை விட்டுடக்கூடாது, புதுமையாக காலத்திற்கு தகுந்தது போலையும் நம்ம மாறிக்கிறது சிறப்பு. ஆனால் பழமையை விட்டுட்டு மாறினோம்னா அது ஒழுக்கத்திற்கு ஒவ்வாது. அதனால பழமை என்பது நம்முடைய உணர்ச்சி, அந்த ஒழுக்கம். அதனால இந்த சமைக்கிற இடம், இங்கே சாப்பிட்ற இடம், ரெண்டுத்துக்கும் இடையில பார்த்தீங்கன்னா பூஜை அறை வச்சிருப்பாங்க. ஏன்னு கேட்டோம்னா எல்லாமே இறைவன் கொடுத்தது. சமைக்கும் பொழுதே அந்த இறை சிந்தனை வரணும் அப்படிங்கிறதுக்காக, சாப்பிடும் பொழுது அந்த இறை சிந்தனை வரணுங்கிறதுக்காக சமைச்சதை அப்படியே இறைவனுக்கு படைச்சிட்டு அப்படியே நம்ம சாப்பிடுறோம். இப்படி இறை சிந்தனை இருக்கணுங்கிறதுக்காக சாப்பாட்டினுடைய அமைப்பை பார்த்தாலும் சரி, முதல்ல சாம்பார், அப்புறம் வத்த குழம்பு, அப்புறம் ரசம், இடையில ஸ்வீட்டு, அப்புறம் மோர், இப்படி அதனுடைய அமைப்பையும் பார்த்தீங்கன்னாலும் இறைவனை நினைந்து சாப்பிட்றது மாதிரி தான். நேரம் குறைவாக இருக்கக்கூடிய காரணத்தினால இந்த விஷயத்தை நான் இன்னொரு முறை நான் விளக்குகின்றேன். சாப்பாட்டினுடைய அமைப்பு முறை எப்படி இறைவனோடு தொடர்புடையதாக இருக்கிறது என்பதை இன்னொரு நேரத்திலே வாய்ப்பிலே நான் அதை சொல்லுகிறேன். இங்கே வந்து அப்படியே கேட்குற இன்னொரு மகனையும் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சேக்கரார் சொல்லுகின்ற பொழுது இறைவன் காரைக்கால் அம்மையார் வேண்டுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு பரமதத்தன் என்ன கேட்டானோ அதனை இவர் மனதிலே நினைக்கிறார். மனதிலே நினைப்பதும் வேண்டுவது. ஆகா, கணவன் இன்னொரு மாங்கனியை கேட்கிறான்னு நம்ம தான் இவர்கிட்ட கொடுத்துட்டோமே, அடியார்கிட்ட படைச்சிட்டோமே அந்த மாங்கனியை அப்படின்னு கேட்கக்கூடிய மாத்திரத்திலே இறைவன் காரைக்கால் அம்மையாருக்கு மாங்கனியை கொடுத்துட்டார். இவர் வேண்டுதல் வைக்கிறார். சேக்கிரார் சொன்ன வேண்டுதல் அதான் கொஞ்சம் அந்த சிந்தனை கொஞ்சம் மாறி இருக்கிற மாதிரி இருக்குது. அது சரியாகத்தான் இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். அவர் இறைவனிடத்துல கேட்கிறதா அந்த சேக்கிரார் பெருமான் சொல்லுவாரு. அவர் வேண்டுதல் கரெக்ட் தான். அந்த வேண்டுதல் எப்படி இருக்கிறது என்று கேட்டால், இந்த கணவன் கேட்ட வேண்டுதல். கணவன் உடனே கேட்கிறான், இவர் உடனே கொடுத்துட்டாரு. இவர் கிச்சன்ல வேற ஏதோ எடுத்திருக்காரு, சமையல் அறையில மற்ற பொருளை எடுப்பதற்காக இவர் வந்து திரும்புறாரு. அவர் கேட்கிறாரு, இந்த பூஜையா இருக்குது, இறைவன் கொடுக்குறாரு, வாங்கி கொண்டு போய் கொடுத்துட்டாரு. இவர் கொஞ்சம் லேட்டாக கிடைச்சதுன்னா, இவர் வேண்டி கிடைச்சதுன்னா, ஐயா இப்படி கேட்கிறாரு, எனக்கு கொடுங்க, ஒரு பழத்தை கொடுங்கன்னு கேட்டாருன்னா அவர் எழுச்சி வந்துடுவார். என்ன இவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னு அவரு வந்துடுவார். இறைவன் திடமான பக்தியினால இவருக்கு காரைக்கால் அம்மையார் கொடுத்துட்டாரு. காரைக்கால் அம்மையாரும் எதுவுமே சொல்லாம கொண்டு போய் கொடுத்துட்டாரு. இதை சாப்பிட்டு எப்பொழுதுமே இந்த ஆண்களுக்கு எப்ப சிந்தனை வந்து உதிக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சாப்பாட்டுல தான். எப்ப பெண்களை பற்றி குறைவு ஏற்படும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவும் சாப்பாட்டுல தான். எப்ப பார்த்தாலும் இதுல உப்பு இல்லை, இதுல காரணம் இல்லை, நேற்று இப்படி இருந்தது, இன்னைக்கு இப்படி இருக்குது, என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா இவங்க குறைவா இருக்கிறாங்க. அந்த குறைபாடு தெரிஞ்சிடுது. உடனே ஒரு கேட்கிறது, ஏற்கனவே சாப்பிட்ட கனியிலே இது மிக அற்புதமாக இருக்கிறது என்று கேட்கின்ற பொழுது இது ஏது? அப்பதான் இவரு கேட்கிறார். ஏதுன்னு கேட்கும்போது அம்மையார் சொல்றாரு, இறைவன் கொடுத்தது. இவர் நம்மள அந்த புராணம் தெரியும், உங்களுக்கு வரலாறு இங்க நடந்ததுங்கிறது. இவர் நம்மள உடனே நீ இறைவன் கொடுத்தது என்றால் என்னுடைய கண்ணுக்கு முன்பாகவே இன்னொரு மாங்கனியையும் நீ படைத்து காட்டு, வரவழைச்சு காட்டு அப்படின்னு சொல்றாரு. காரைக்கால் அம்மையாரு கேட்கிறாரு. அதுதான் பக்தியினுடைய விதம். தொடக்கத்துல கண்ணப்பொருட்க சொன்னல அதே மாதிரி இவர் எத்தனை நாளை கேட்டாலும் இறைவன் கொடுத்துருவாரு. எவ்வளவு மாமனம் கேட்டாலும் கொடுப்பாரு. இவர் போய் கேட்கிறாரு, அதே மாதிரி இறைவன் கொடுக்குறாரு. ஆனா இப்ப கேட்கிறது இவர் பரமதத்தை கேட்கிறாரு. அதனால காரைக்கால் அம்மையார் கையில கொடுக்கல, பரமதத்தை கையில கொடுக்கிறாரு. அந்த டிஃபரன்ஸ் தெரியும் உங்களுக்கு. முதல்ல கொடுத்தது காரைக்கால் அம்மையார் கையில கொடுப்பாரு, ரெண்டாவது கொடுக்கும் பொழுது பரமதத்தை கையில கொடுப்பாரு. கையில கொடுத்த உடனே செகண்ட் கன நேரத்தில் அது மறைஞ்சு போயிடுது. அந்த கன நேரத்திலையும் கூட பரமதத்தில் என்ன செய்யறான், அந்த இறைவன் கொடுத்த மாங்கனியை அப்படியே ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்கிறான். இறைவன் கொடுத்த மாங்கனிய பரமதத்தன் ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்கிறான். ஆனா காரைக்கால் அம்மையார் அந்த சமயத்தில் என்ன செஞ்சுட்டு இருக்கிறாரு, இறைவனை ஆச்சரியமா பார்த்துட்டு இவ்வளவு விஷயத்தை சொல்றாரு, சேர்க்கிறாரு. அதுதான் பக்தி. அப்ப இதை உணர்த்துவது எது அப்படின்னு கேட்டோம்னா, இந்த பக்தியில ஆழங்கால் பட்டவர்கள் எல்லாம் நாம இதுக்கு மருந்தாக எதை நினைக்கிறோம், இந்த பிறவியினுடைய மருந்து, இந்த உடம்பினுடைய மருந்து, இந்த உள்ளத்தினுடைய மருந்து,
மருந்து. நாம் பக்தியில இருந்து மீளாமல் இருப்பதற்குரிய மருந்து எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்றைய சொற்பொழிவு நடக்கக்கூடிய இந்த அம்மையார் மணிமண்டபத்துல வாரந்தோறும் சொற்பொழிவு நடத்துகின்ற இந்த சேக்கிழார் 12 திருமுறை மன்றம்னு எப்படி பெயர் வைத்திருக்கிறார்களோ, அந்த 12 திருமுறைகள் தான் நம்முடைய அத்துணை நோயாக இருந்தாலும் சரி, மகிழ்வாக இருந்தாலும் சரி, நல்ல விஷயங்களாக இருந்தாலும் சரி, அத்துணைக்குமான உணவாகவும் நோய்க்கு மருந்தாகவும் நம்முடைய பசிக்கு உணவாகவும் இருப்பது திருமுறைகள். 12 திருமுறைகள். ஒரு சில விஷயங்களை மட்டுமே தான் நான் இடத்திலே விளக்கி சொல்லியிருக்கிறேன், அது எப்படி மருந்தாக பயன்படுகிறது என்று. ஆனால் அடியார்கள் மக்கள் சொன்ன அந்த 12 திருமுறைகளும் நம்முடைய வாழ்க்கையில எல்லா வகையிலும் ஒரு மருந்தாகத்தான் பயன்படுகிறது என்று சொல்லி, அந்த தொடக்கத்தில் சொன்ன அந்த 2 வரிகளை நிறைவு செய்கின்றேன். மருந்து வேண்டில் இவை மந்திரங்கள் இவை புரிந்து கேட்கப்படும் புண்ணியங்கள் இவை. திருந்து தேவன் குடி திருந்து தேவன் குடி அருந்தவத்தோர் தொழும் தேவதேவைய அருந்தவத்தோர் தொழும் அடிகள் வேடங்களே. வரவரக்க வேண்டாம் பலகாலம் சொன்னேன், வரவர கண்டு ஆராய் மனமே, ஒருவருக்கும் தீங்கு நினையாதே, செய் நன்றி குன்றாதே, ஏங்கி இளையாதிரு, ஆசையராய் பாசமிடாய், ஆணு சிவபூசை பண்ணாய், சிச்சி சினமே தவிராய், திருமுறைகள் ஓதாய், மனமே உனக்கு என்னவாய், அவரவர் வினைவழி அவரவர் வந்தனர், அவரவர் வினைவழி அவரவர் அனுபவம், எவர்க்கவர் உதவினர் எவர்க்கவர் உதவினர், தவறு அவர் நினைவது தம்மை உணர்வது